ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதிஸ்மிருதிசூத்ராணாம் அந்தர்ஜ்வரமசீஷமத். வைகுண்டநாத விஜயாசன பூமிபால தேவேஷ பங்கஜ விலோச்சன சோரநாட்யான் நிக்ஷேப வித்தமகராயத கர்ணபாஷான் நாதம் நமாமி வகுலாபரணேன சார்த்தம். பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கயத்தாள் திருவருளும் கொண்டு நின் கோயில் சீத்து பல்படிகால் குடிகுடி வழி வந்து ஆட்செய்யும் தொண்டரோர்க்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய். தென்திரை பொருணல் தன்பனை சூழ்ந்த திருப்புளிங்குடி கிடந்தானே. 108 திவதேச வைபவங்கள்ல பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் நவ திருப்பதிகளில் 3வது திருப்பதியான திருப்புளிங்குடி என்கிற திவதேசத்தினுடையதான அனுபவம். திருப்புளிங்குடி என்று சொல்லக்கூடிய இந்த திவதேசத்தை புளியங்குடி அப்படின்னு சொல்றா. புளிங்குடி புளியங்குடின்னு எல்லாம் சொல்றா. நேற்றைய தினம் அனுபவித்த திருவரகுணமங்கைன்னு சொல்லக்கூடியதான திவதேசத்திலிருந்து கிழக்கே 1 மைல் தூரத்தில் இருக்கக்கூடியது. இதுவும் தாமிரபரணி நதியினுடையதான தெற்கு கரையிலே இருக்கக்கூடியதான திவதேசம். இதனுடைய ஸ்தல புராணம் பிரம்மாண்ட புராணத்திலே விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தாமிரபர்ணியாம் மகாநத்யாம் கஷேத்ரேத்து புலினாலயே அப்படின்னு இந்த கஷேத்திரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தாமிரபரணி நதிக்கரையிலே இருக்கக்கூடியதான இந்த கஷேத்திரம் புலினாலயம் புளிங்குடி என்று வழங்கப்படுகிறது. நிறைய புளிய மரங்கள் சூழ்ந்திருக்கக்கூடியதான இடம். அங்கே ஒரு பெரிய புளிய மரத்தினடியிலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறபடினாலே புளிங்குடி என்பதாக திருநாமம் வந்தது அப்படின்னு கேள்விப்படுறோம். இந்த பெருமாள் மூலவருக்கு சுவாமி நம்மாழ்வார் காய்சின வேந்தன் அப்படின்னு திருநாமம் சொல்றார். காய்சின வேந்தன், காசினி வேந்தர் அப்படின்னு பெருமாளுக்கு ஒரு திருநாமம். சம்ஸ்கிருதத்திலே பூமி பாலன், பூமி பாலகன், மஹிபாலன் அப்படின்னு எல்லாம் பெருமாளுக்கு திருநாமம். பிரம்மாண்ட புராணம் பெருமாளை வர்ணிக்கிறச்ச புலினாலயே திருப்புளிங்குடியில் மஹிபாலம் ஸ்ரீ பூமி சகிதம் ஹரிம். மஹி அப்படின்னா பூமி, பாலம் அப்படின்னா பூமியை பாலனம் பண்ணுபவன், பூமியை ஆளக்கூடியவன், ராஜான்னு அர்த்தமா இருக்கு. மஹிபாலன் அப்படின்னா இந்த பூமிக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய பெருமாள். அவன் ஸ்ரீ பூமி சகிதம், ஸ்ரீதேவியோடும் பூமி தேவியோடும் கூட இங்கு சயனித்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னு புராணம் தெரிவிக்கிறது. இந்த எம்பெருமானையும் ஹரி என்கிற சப்தத்தினாலே குறிப்பிடப்பட்டிருக்கிறபடினாலே இவனை சொன்ன மாத்திரத்தில் சேவித்த மாத்திரத்தில் பாவம் போறது அப்படின்றதாக அனுபவம். இந்த பெருமாள் சுமார் 12 அடி நீளம் திருமேனி, நல்ல ஆஜானுபவமான பெரிய பெருமாள். 12 அடி நீளத்திலே திருமேனியோடு கூட கிழக்கு நோக்கி தன்னுடைய திருமுக மண்டலத்தை காட்டிக்கொண்டு புஜங்க சயனம்னு சொல்லக்கூடியதான ஆதிசேஷ தல்பத்திலே பெருமாள் சயனித்துக் கொண்டிருக்கிறார். பெருமாளுடையதான நாபியிலிருந்து பிரம்மா வருகிறான். பெருமாளுடைய திருவடியிலே ஒரு பக்கம் ஸ்ரீதேவி நாச்சியாரும் இன்னொரு பக்கம் பூமி தேவி நாச்சியாரும் அமர்ந்து கொண்டு பெருமாளுக்கு பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. பெருமாளுடைய திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா, ஸ்ரீதேவி பூமி தேவி ஆகிய 2 பிராட்டிகளினுடைய மடி மேல இருக்கு திருவடிகள். அப்படி மடி மேல திருவடிகள் இருந்தாலும் 2 உள்ளங்கால்களையும் தெளிவாக சேவிக்கும்படியான ஒரு அமைப்பு இந்த திவதேசத்தில் மட்டுமே உண்டு. எந்த க்ஷேத்திரமா இருந்தாலும் பெருமாளுடைய திருவடியை சேவிக்கலாம். ஆனா பெருமாளுடையதான உள்ளங்கால், அந்த திருவடியில் இருக்கக்கூடிய ரேகைகள் இதெல்லாம் சேவிக்கும்படியான அந்த பாக்கியம் ரொம்ப ஸ்வல்பமான திவதேசங்களில் மட்டுமே அமையும். ஆகையினால இங்கு விசேஷமா பெருமாளுடையதான திருவடியை குறிப்பா உள்ளங்கால்களை சேவிக்கும்படியாக சுவத்துல ஒரு ஜன்னல் இருக்கு. அந்த ஜன்னல் வழியா பெருமாளுடைய திருவடியையும்
திருவடி பக்கத்தில இருந்து பெருமாளை திருமுடி வரைக்கும் சேவிக்கக்கூடியதான அந்த சேவையையும் இந்த திவ்யதேசத்துல மட்டுமே பெறலாம், வேற எங்கும் கிடையாது. இந்த பெருமாளுக்கு பூமி பாலன், பூமி பாலகன், மகிபாலன் அப்படின்னு திருநாமம். மூணும் ஒரே அர்த்தம் தான். பூ அப்படின்னாலும் பூமின்னாலும் மகி அப்படின்னாலும் பூமி பிராட்டியை பூமாதேவியை குறிக்கிறது. பாலன் பாலகன் அப்படின்னா ரட்சித்தவன், ஆள்பவன், காப்பாத்துறவன் அர்த்தமா இருக்கு. பிரம்மாண்ட புராணம் இந்த எம்பெருமானை வர்ணிக்கிற போது ஏவம் ஸ்ரீயா தரண்யாச்ச சம்யுக்தோ பூமி பாலகா, இங்கு எம்பெருமான் பூமி பாலகன் என்கிற பெயரிலே ஸ்ரீதேவியோடும் தரணின்னு சொல்லக்கூடிய பூமி தேவியோடும் எழுந்தருளி சேவை சாதிக்கிறான் அப்படின்னு புராணம் பெருமாளை வர்ணிக்கிறது. சயன திருக்கோள பெருமாள்கள்ல இவர் ரொம்ப ஆச்சரியமான, ரொம்ப விலட்சணமான பெருமாள். பொதுவா எங்க பெருமாளுடைய திருவடிவாரத்துல பிராட்டிமார்கள் இருந்து பாத சேவை பண்றாலோ அங்க பெருமாளுடைய திருவடியை சேவிக்க முடியாது. ஏன்னா பிராட்டிமார்கள் மறைச்சுட்டு இருப்பா. ஒரு உதாரணமா அன்பில் திவ்யதேசத்துல பெருமாள் வடிவழகியை நம்பி சயனிச்சுட்டு இருக்கார். அங்க பெருமாளுடைய திருவடிவாரத்துல 2 பிராட்டிமார்கள் பாத சேவை பண்ணிட்டு இருக்கா. அங்க பெருமாளுடைய திருவடியை ஒரு நாளும் சேவிக்க முடியாது. ஆனால் பெருமாளுடைய தலைமாட்டுல செவுத்தோரமா தரையில முட்டி போட்டுண்டு மண்டியிட்டு கொண்டு பெருமாளுடைய திருவடி, மூலவருடைய திருவடி இருக்கிற திசையை நோக்கி பூமிதேவி நாச்சியாருடைய கை பக்கமா கொஞ்சம் அப்படியே தலையை தொங்க போட்டு ஒத்து சேவித்தோமானா பெருமாளுடைய ஒரே ஒரு திருவடி மட்டும் 1/4 பாகம் சேவையாகும். ஆனா இந்த அளவுக்கு நூத்து பார்த்து கீழே மண்டியிட்டு குனிந்து சேவிக்கிறதெல்லாம் எல்லாராலையும் முடியாத காரியம். அப்ப கிட்டத்தட்ட அங்க பெருமாள் திருவடி சேவை இல்லைன்னே வச்சுக்கணும். அங்கெல்லாம் உற்சவர் திருவடி சேவை தான் பிராப்தமாறுதுன்னு வச்சுக்கணும். சில இடங்கள்ல பெருமாள் பக்கத்துல பிராட்டிமார்கள் இருப்பா, ஆனா பெருமாளுக்கு சைட்ல இருப்பா. உதாரணமா ஒரு ஆதனூர் ஆட்டம், இல்ல எங்க திருப்பதியில கோவிந்தராஜன் ஆட்டம், இந்த மாதிரி எம்பெருமான்களுக்கெல்லாம் பிராட்டிமார்கள் பக்கத்துல இருந்தாலானா அப்ப பெருமாளுடைய திருவடி சேவையாகும். இங்க சாட்சாத்தா பெருமாள் திருவடியவே பிராட்டிமார்கள் மடியில வச்சுட்டு இருக்கார். அதனால அன்பில்ல சேவையாறது இல்ல. அதே மாதிரி இங்கேயும் சேவையாறதுக்கு நியாயம் இல்லை. ஆனால் பெருமாள் திருவடி பக்கம் இருக்கக்கூடிய சவத்துல ஒரு ஜன்னல், ஒரு சாளரம் இருக்கிறது. அந்த ஜன்னல்ல ஏறி பெருமாளை சேவிக்கிறதுக்கு ஒரு 3 படிகள் உண்டு. நின்று சேவிக்கும்படியா அங்க ஒரு மேடை உண்டு. படி ஏறி அந்த மேடையில நின்று சேவிக்கிறச்ச பிராட்டிமார்களினுடைய பின்பக்கம் அவர்களுடைய முதுகு தலையெல்லாம் சேவையாகும். அவ 2 பேருக்கு நடுவுல அத்தியாச்சரியமா பெருமாளுடையதான 2 திருவடிகள், உள்ளங்கால்கள் ஆச்சரியமா சேவையாகும். சயனிச்சின் இருக்கிற பெருமாளை நாம் எல்லாம் பக்கவாட்டுல இருந்துதான் சேவிப்போம். பெருமாள் சயனிச்சின் இருக்கார். பெரும்பாலும் நாம் எல்லாம் பெருமாளுடைய வலது பக்கத்துல இருந்து பெருமாளை சேவிக்கிறோம், பக்கவாட்டுல இருந்து. திருவெக்கா திவ்யதேசத்துல பெருமாளுடைய இடது பக்கத்துல இருந்து பெருமாளை சேவிக்கிறோம், பக்கவாட்டுல இருந்து. ஆனா படுத்துட்டு இருக்கிறவால கால் மாட்டுல நின்றுண்டு நேருக்கு நேரே சேவிக்க கூடியதான பாக்கியம் அது இந்த திவ்யதேசத்திலே மட்டுமே ஏற்படுகிறது. அப்படி அத்தியாச்சரியமான அனுபவத்தை, திருவடி சேவைன்னு சொல்லக்கூடியதான போகத்தை நமக்கு அனுகிரகிக்கக்கூடிய ஒரே பெருமாள் இந்த பெருமாள். அதே மாதிரி பெருமாளுடைய நாபின்னு சொல்லக்கூடியதான தொப்புள்ள இருந்து பிரம்மா வரானே, அதிலும் ஒரு விசேஷம் உண்டு. இங்கே பொதுவா பெருமாளுடைய தொப்புள்ள இருந்து வரக்கூடிய பிரம்மா எப்படி இருப்பான் அப்படின்னா, பெருமாள் தொப்புள்ள இருந்து தாமரை தண்டு வரும், அதுக்கு மேல தாமரை, அதுக்கு மேல பிரம்மா, இப்படிதான் இருப்பா. ஆனா இங்க எப்படி இருக்குன்னா, இங்க பிரம்மா சவத்துல ஒட்டின்னு இருக்கான். சவத்துல ஒரு தாமரை இருக்கு, அது மேல பிரம்மா உட்கார்ந்து இருக்கான். பெருமாள் நாபியிலேருந்து போகக்கூடிய தாமரை தண்டு அப்படி பிரம்மா கிட்டக்க வரைக்கும் போறச்ச ஆகாசத்தை நோக்கி இண்டிவிஜுவலா ஒரு கம்பி போற மாதிரி போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டைவர்ஷன் எடுத்துட்டு அது அப்படியே போய் அந்த தாமரையோட சேர்றாப்புல இருக்கு. அது ஒரு ஆச்சரியமான ஒரு அழகு, ஒரு நுணுக்கமா பண்ணியிருக்கா. இந்த மாதிரி ஒரு விலட்சணமான சேவையை இங்க தவிர வேற எங்கும் சேவிக்க முடியாதுன்றது இன்னொரு விசேஷம். இங்க இப்படி ஆச்சரியமாக இருக்கக்கூடிய பெருமாள், இந்த பெருமாளுடைய திருவடிகளை கர்ப்ப கிரகத்துல நாம நின்று சேவிக்கிற இடத்துல இருந்து சேவித்தா தெரியாது. விமான பிரதட்சணம் வரச்ச பெருமாளுக்கு இடது பக்கத்திலே பெருமாளுடைய திருவடி வாரம் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த படி ஏறி போய் அந்த மேடையில நின்று சேவிச்சாதான் திருவடிகள் தெரியும். உள்ளே இருந்து சேவிக்கிறச்ச திருவடி தெரியாது, சேவையாகாது. இங்க பெருமாள் சயனிச்சுட்டு இருக்காரு. இவர் விஷயமா சுவாமி நம்மாழ்வார் மொத்தம் 12 பாசுரம் பாடியிருக்கார். அதுல திருவாய்மொழி 9:2 சொல்லக்கூடிய ஒரு பதிகம் 11 பாசுரம் இந்த பெருமாள் விஷயமானது. அது இல்லாமல் வேற பதிகத்துல இந்த பெருமாளையும்
திருக்கோளூர் வைத்தமாநிதி பெருமாளையும் சேர்த்து ஒரு பாசுரம் பாடியிருக்கார். அதுல ஆச்சரியமான அனுபவம் நம்மாழ்வாருடைய அனுபவம் அந்த ஒரு பாசுரத்துல. இங்க நம்மாழ்வார் பாடின 12 பாசுரங்களுமே ரொம்ப விலட்சணமான அனுபவம். இந்த பெருமாளிடத்துல ஆழ்வார் கிட்டத்தட்ட உரிமையோடு கூட அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுற பையனாட்டமா பேசுறார் ஆழ்வார். நாங்கெல்லாம் எத்தனையோ தலைமுறைகளா சமாசிரயணம் பண்ணிட்டு உன் கோவில்ல பெருக்கி கைங்கரியம் எல்லாம் பண்ணி பரம்பரையா உன்னுடைய கோயில் அடியார்களா இருந்துட்டு ஊழியம் பண்ணிட்டு வரும். அந்த வம்சத்துல வந்த எண்ணண்ட கூட நீ வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டியா? உன் கண்ணை திறந்து கொஞ்சம் என்ன பாரு, உன் வாயை திறந்து என்னண்ட 2 வார்த்தை பேசு. பிராட்டிமார்கள் மட்டும்தான் உன் திருவடியை பிடிச்சு விடணுமா, ஏன் நாம் பிடிக்க கூடாதா அப்படின்னு எல்லாம் பெத்த தாயார் தோப்பனாரிடத்திலே பங்கு கேட்டு சண்டை போடக்கூடிய பிள்ளையாட்டமா நம்மாழ்வார் இந்த எம்பெருமானிடத்தில் அனுபவிக்கிறார், ஆழங்கால் படுறார். அப்படி அவருடையதான அனுபவம் முழுக்க அந்த 11 பாசுரத்திலே ஆழ்வார் அனுபவத்துல இன்னொரு நாள் பார்ப்போம். இப்ப இந்த ஒரு பாசுரத்தை சொல்றேன் அடியேன். கொடியார் மாட கோளூரகத்தும் புலிங்குடியும் மடியாது இன்னே நீ துயில் மேவி மகிழ்ந்ததுதான் அடியார் அல்லல் தீர்த்த அசைவோ அன்றேல் இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ பணியாயே. திருமழிசை பிரான் சரித்திரத்தை அனுபவிக்கிற போது திருமழிசை பிரான் திருக்குடந்தையில 6வது ஆழ்வானிடத்துல போய் பேசினார். நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்க ஞால மேனமாய் இழந்தமை குலுங்கவோ. எதனால படுத்துட்டு இருக்க? படுத்துட்டு இருக்கும்படியா என்ன அசதி? ஏன் பாணி பகல்லே படுத்துட்டு இருக்க? ராத்திரி படுத்துட்டா நியாயம், பகல்ல படுத்துக்கிற அளவுக்கு உனக்கு உடம்பு வந்து கொடுத்தா இல்ல அசதியா? ஏன் படுத்துட்டு இருக்க? ராமாவதாரத்துல நடந்த கால்கள் இன்னும் வலி போகலையோ? இல்ல திருவிக்கிரமாவதாரத்திலே லோகத்தை அளந்த அந்த அசைவு இன்னும் போகலையோ? இல்ல வராகாவதாரத்திலே பூமியை இடந்து குலுங்கின மெய் இன்னும் சரியாகலையோ? அப்படின்னு எல்லாம் அங்க ஆழங்கால் பட்டு சொல்லு, வாய் திறந்து பேசு, கிடந்தவாறு எழுந்திருந்து பேசு அப்படின்னு பதில் சொல்லுன்னு உரிமையோட கேட்டாரோ இல்லையோ அங்க திருமழிசை பிரான். அந்த மாதிரி சுவாமி நம்மாழ்வார் இந்த எம்பெருமான் இடத்துல உரிமையோடு கூட கேட்கிறார். பணியாயே, பணியாய் அப்படின்னா சொல்லு, பணியாயே சொல்ல மாட்டாயா? ஆமா, நீ எதுக்கு படுத்துட்டு இருக்க? அடியார் அல்லல் தவிர்த்த அசைவோ. எத்தனை அடியவர்களுக்கு கஷ்டம்னு வந்த போது நீ வந்து அவளை காப்பாத்திருக்க. அவ என்னமோ ஒரு பெரிய ஆபத்துல மாட்டிக்கிறச்சேதான் உன்னை நினைச்சுக்கிறா. அது என்னன்னு தெரியல, அது அவளுடையதான ஸ்வரூபம். யாருக்கு எப்ப பெருசா ஒரு ஆபத்து வரதோ அப்பதான் உன்னை நினைக்கிறா. உற்ற போதன்றி நீங்கள் ஒருவன் என்று உணர மாட்டீர். அந்த மாதிரி ஆபத்துலவா இருக்கிறச்ச இப்பதானே கூட்டிருக்கான், பார்க்கலாம் போறதா வேணாமான்னு யோசிக்கலாம், பிராட்டிமார்களோட சேர்ந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம், அப்புறம் முடிவு பண்ணலாம்லாம் இல்லாம எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு க்ஷணத்துல அரைகுலைய தலைகுலைய ஓடி வந்து ரட்சிக்கிறையே. கூப்பிடுறவன்லாம் ஆபத்து காலத்துலதான் கூப்பிடுறான் உன்னை. சுவாமி எனக்கு என்னமோ ஆபத்து வராப்புல தெரியறது, எதுக்கும் நீ முன்னாடியே வந்து சித்தமா இங்க இரு, நான் கூப்பிடுறச்ச எனக்கு சகாயம் பண்ணுன்னு யாரானு கேட்டானா? நன்னா ஆபத்துல மாட்டிண்டு தவிச்சுன்னு இருக்கிறச்ச துடிச்சுன்னு இருக்கிறச்சதான் உன்னை கூப்பிடுறான். அப்ப நீ எப்படி வர? என்னுடைய பக்தனை இனி ஒரு க்ஷணமும் நான் கஷ்டப்பட விடக்கூடாதுன்றதுக்காக அப்படியே பதறி அடிச்சுண்டு வைகுண்டத்துல இருந்து ஓடி வரையோன்னு. அப்படி இது வரைக்கும் எத்தனை பேருக்கு வந்திருப்ப? அப்படி அலுங்கி குலுங்கி பறந்து ஓடி வந்த அந்த அசைவு தீர, அந்த சிரமம் தீர ஓய்வு எடுத்துட்டு படுத்துட்டு இருக்கியா? அப்படி இல்லைன்னா அன்றேல் இப்படிதான் நீண்டு தாவிய அசைவோ. இந்த லோகங்களை எல்லாம் திருவிக்கிரமனா நெடுமாலா ஓங்கி உலகளந்து எல்லாத்தையும் தாவி நீ உன்னுடைய 2 திருவடிகளாலே, அந்த சிரமமோ அந்த அசைவோ, அதனால கால்வலியா படுத்துட்டு இருக்கியா? பணியாயே சொல்லு. இதுதான் அனுபவம். பெருமாளுக்கு என்ன சிரமம்னு தெரியல, படுத்துட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுட்டு பேசாம வந்துடுறது வேற, என்ன சிரமம்னு என்னண்ட வாயை திறந்து சொல்லுன்னு கேட்டு ஈடுபடுறது வேற. அப்போ நம்மளை பொறுத்த வரைக்கும் பெருமாள் அர்ச்சாவதாரம் ஒரு விக்கிரகமா படுத்துட்டு இருக்கார், சேவிக்கிறோம், வந்துடுறோம். ஆழ்வாருக்கு சாட்சாத்தா பெருமாள் படுத்துட்டு இருக்கார். அர்ச்சாவதாரத்தில் பரத்வத்தை கான் அப்படின்னு விக்கிரகமா இருக்கிற பெருமாளை சாட்சாத் பெருமாளாவே பார்க்கக்கூடியவர் ஆழ்வார். அதனால சாட்சாத் பெருமாள் பேச மாட்டானான்னு ஆழ்வாரோட. ஆழ்வாருக்கு அத்தனை பக்தி இருந்தா பெருமாள் பேசிட்டு போறான். இவருக்கு அத்தனை பக்தி இருக்கிறபடினாலே, பெருமாள் இவரோடு பேசக்கூடியவனானபடினாலே, பேசினவனானபடினாலே நீ வாயை திறந்து பேசு பணியாயே அப்படின்னு கேட்கிறார். இப்படி திருமழிசை பிரான் அமுதனிடத்துல அழங்கால் பட்டது போல சுவாமி நம்மாழ்வார் இந்த எம்பெருமானிடத்துல அழங்கால் பட்டார். இந்த எம்பெருமானுடைய சயன கோலம் இருக்கிறதே, அது ஒரு அதிவிலட்சணமான கோலம். அது
இத்தனை தூரம் அந்த எம்பெருமானுடைய சயன கோலத்தை ரசித்து ரசித்து அனுபவிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, திரும்ப திரும்ப சொல்றேன் அடியான அந்த ஒரே விஷயம்தான். எந்த பெருமாளையும் கால் மாட்டுல நின்று முகம் வரைக்கும் முழுசா சேவிக்க முடியாது. பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார் அப்படின்னா, பெருமாள் ஒரு மாதிரி ஒரு கழிச்சு படுத்துட்டு இருக்காரோ, இல்ல மேல மூட்டை வலையை பார்த்த மாதிரி படுத்துட்டு இருக்காரோ, அதுல நமக்கு என்ன பாகம் தெரியறதோ, பெருமாள் முன்னால நிக்கிற நமக்கு நம்ம கண்ணுக்கு எந்த திருமேனி வரைக்கும் தெரியறதோ அவ்வளவுதான் நம்மளால சேவிக்க முடியறது, முழுசா சேவிக்க முடியறது இல்ல. இதுவே ஆத்துல அம்மாவோ அப்பாவோ படுத்துட்டு இருக்கா, குழந்தை போய் அவளை பாக்குறது, அது எந்த திசையில வேணாலும் அவளை சுத்தி சுத்தி எப்படி வேணாலும் பார்க்கலாம் இல்லையோ. ஆனா நம்மளால பெருமாள் அந்த மாதிரி அனுபவிச்சு சேவிக்க முடியறதா? பெருமாளுக்கு முன்பக்கமா நின்று சேவிக்கிறோம், பின்பக்கம் சேவிச்சது இல்லை, சைட்ல சேவிச்சது இல்லை. ஆனா இங்க எல்லா திசையிலையும் ஒரு குழந்தையானது ஒரு தாயினுடைய கால்மாட்டுல நின்றுண்டா அவ முகத்தை நோக்கி அவளை எழுப்புறா போல, பேசுன்னு கெஞ்சரா போல பெருமாளை சேவிக்கக்கூடியதான அனுபவம் இங்க ஏற்படுகிறது. அதனாலதான் ஆழ்வார் இங்க அத்தனை ஆழங்கால் பட்டிருக்கார். இப்படி ஆழ்வார் ரொம்ப ஆழங்கால் பட்ட இந்த பெருமாள் நம்முடைய சிந்தையையும் இருக்கக்கூடிய அதிவிலட்சணமான ஒரு சயன திருக்கோலத்துல சேவை சாதிக்கிறான். மூலவர், காய்சின வேந்தன், காசினி வேந்தன், பூமி பாலகன் சொல்லக்கூடிய திருநாமம். இந்த பூமி பாலகன் அப்படின்ற சம்ஸ்கிருத பேர் தான் தமிழ் அப்படியே காசினி வேந்தன் வந்திருக்கு. காசினி அப்படின்னா உலகம், பூமி. வேந்தன் அப்படின்னா ராஜா, இந்த உலகத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதை விட முக்கியமான அர்த்தம், காசினின்னா பூமி, வேந்தன் அப்படின்னா ரட்சிக்கிறவன், பூமி பிராட்டியை ரட்சித்தவன் அப்படின்ற அர்த்தம். பூமி பிராட்டிய பெருமாள் எப்படி ரட்சிச்சார் அப்படின்றத ஸ்தல புராணத்துல தெரியும். இந்த பெருமாள் உற்சவருக்கு எம் இடர் கடிவான்னு திருநாமம். இடர் அப்படின்னா துன்பம், கடிவான் அப்படின்னா போக்குவான், இல்லாமல் பண்ணுவான் அர்த்தம். எம் இடர் கடிவான் அப்படின்னா என்னுடைய துன்பத்தை போக்குவான். இது ஆழ்வார் கொடுத்த பேரு. கலிவயல் திருப்புளிங்குடியாய் காய்சின ஆழி சங்கு வால் வில் தண்டு ஏந்தி எம் இடர் கடிவானே அப்படின்னு, என்னுடைய கஷ்டத்தை போக்குறவனே அப்படின்னு இருக்கார் ஆழ்வார். அந்த திருநாமம் இந்த எம்பெருமானுக்கு வந்துவிட்டது. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரணும். பொதுவாதான பாசுரத்துல எம்மிடர் கடிவானேன்னு சொல்லியிருக்கார், அது எப்படி உற்சவருடைய பெயராகும்? ஏன் அந்த பெயர் மூலவருக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்தால் தெளிவா சொல்லிருக்கார். காய்சின ஆழி சங்கு வாள் வில் தண்டு ஏந்தின்னு பஞ்சாயுதங்களை ஏந்தி கொண்டிருக்கிற பெருமாள் அப்படின்னு சொல்லிருக்கார். சயனிச்சுன்னு இருக்கிற பெருமாளுக்கு பஞ்சாயுதங்கள் கிடையாது. உற்சவரா நின்று இருக்கிற பெருமாளுக்கு தான் பஞ்சாயுதங்கள். அதை கொண்டு என்னுடைய இடரை கடிபவனேன்னு சொன்னதுனால அவனுக்குத்தான் எம்மிடர் கடிவான்னு திருநாமம் அப்படின்னு உற்சவருக்கு அந்த திருநாமத்தை நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் சாத்தி இருக்கா அப்படின்னா, எத்தனை தூரம் அவ ஆழ்வாருடைய மனோபாவத்தை புரிந்து கொண்டு அருளி செயல் ஆழங்கால் பட்டிருப்பா அப்படின்ற ரசத்தை நாம் இங்க அனுபவிக்க வேணும். இங்க பெருமாளுக்கு மூலவருக்கு ரெண்டே திருக்கரம் தான். பெருமாள் ஒரு திருக்கரத்தை தலைக்கு வச்சுன்னு படுத்துட்டு இருக்கார். தலகாணி இல்லாத போது தலைக்கு நம்ம கையை வச்சுட்டு படுத்துக்கிறோமோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு கையை தலைக்கு வச்சுண்டு இன்னொரு கையால பிரம்மாவுக்கு வேதோபதேசம் பண்றது போல முத்திரையை காட்டி கொண்டு பெருமாள் படுத்துட்டு இருக்கார். பெருமாளுக்கு ரெண்டே கை தான், 4 கை கிடையாது. அதனால பஞ்சாயுதங்கள்னு சொல்லக்கூடிய சங்கு சக்கரம் முதலான ஆயுதங்களை ஏந்தி கொண்டு என்னுடைய இடரை கடிவானேன்னு சொன்னதுனால அது உற்சவருடைய திருநாமம் அப்படின்னு பூர்வாச்சாரியர்களுடையதான நிர்வாகம். தாயாருக்கு இங்க தனி கோயில் நாச்சியார் கிடையாது. ஸ்ரீரங்க நாச்சியார் ஆட்டமா, கனகவள்ளி தாயாராட்டமா, தனி கோயில் தாயார் கிடையாது. பெருமாள் திருவடிவாரத்தில் இருக்கக்கூடிய தாயார்கள் தான் இங்க நாச்சிமார்கள். அதுல ஸ்ரீதேவிக்கு மலர்மகள் நாச்சியார் அப்படின்னு திருநாமம். பத்மோத்பவா அப்படின்னு பேரு, தாமரையிலிருந்து தோன்றியவள் மலர்மகள் நாச்சியார். பூமி தேவிக்கு பூமகள் நாச்சியார்னு திருநாமம், பூமி தேவின்னு திருநாமம். இங்க பெருமாள் திருவடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி பூமி தேவி இவாளுக்கு எங்கும் இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, எந்த திவ்யதேசத்திலையுமே அல்லது திவ்யதேசம் அல்லாத கஷேத்திரங்களிலும் கூட இவ்வளவு பெரிய திருமேனியோட ஸ்ரீதேவியும் பூமி தேவியும் எங்கேயுமே சேவிக்க முடியாது. அவ்வளவு பெரிய திருமேனியோடு கூட பெருமாள் 12 அடி நீளத்துல இருக்காரு அப்படின்னா அவர் திருமேனிக்கு தகுந்த பிராட்டிமார்கள். ஏன்னா பெருமாளுடைய திருமேனிக்கு அனுகுணமாதான பிராட்டிமார்களுடைய ரூப சௌந்தரியம் லாவண்யம் எல்லாம் இருக்க வேணும். அதனால அவ்வளவு பெரிய பெருமாளுக்கு அவ்வளவு பெரிய பிராட்டிமார். பெருமாள் பெரிய பெருமாள் அப்படின்னா தாயார் பெரிய பிராட்டியோ இல்லையோ, அந்த மாதிரி இப்பேற்பட்ட பெருமாளுக்கு அப்பேற்பட்ட பிராட்டிமார்கள்னு இவா ரொம்ப பெரிய திருமேனியோடு கூட சேவை சாதிக்கிறவா.
இவா ரெண்டு பேர் இல்லாம இங்க உற்சவர் ஒரு சின்ன தாயார் இருக்கா அமர்ந்த திருக்கோலத்திலே, அவளுக்கு புளிங்குடி வள்ளின்னு திருநாமம். புளிங்குடி வள்ளி, திருப்புளிங்குடின்னு இந்த கஷேத்திரத்திலே சேவை சாதிக்கக்கூடிய கொடி போன்ற இடையை உடைய பேரழகி புளிங்குடி வள்ளி தாயார். தனி கோயில் கிடையாது, எல்லாமே சேர்ந்து ஒரே கர்ப்ப கிரகத்துலதான் இருக்கா. விமானத்துக்கு வேதசார விமானம்னு பேரு. வேதத்தினுடைய சாரமான பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன் சொல்லக்கூடிய பரதத்துவம் என் கீழே சயனித்துக் கொண்டிருக்கிறது அப்படின்னு நமக்கெல்லாம் அறிவிக்கக்கூடியதான விமானம் வேதசார விமானம். வேதத்தினுடைய சாரமான பரபிரம்மத்தை எனக்குள்ளே நான் படுக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன், உள்ளே வந்து சேவிங்கோ அப்படின்னு அறிவிக்கிற விமானம் வேதசார விமானம். இதற்கு புராணத்திலே ஸ்ருதி சார சேகர விமானம் அப்படின்னு இன்னொரு பேர் சொல்லப்பட்டிருக்கு. வேதம்னாலும் ஸ்ருதினாலும் ஒண்ணுதான், சாரம்னா சாரம். சேகர அப்படின்ற ஒரு பதம் மட்டும் சேர்றது இங்க. சேகரம் அப்படின்னா சிகரம்னு அர்த்தம். எது வேதசாரம் அப்படின்னா, வேதத்தினுடைய சாரம் எதுன்னா, இந்த விமானத்துக்கு கீழே படுத்துட்டு இருக்கிற காய்ச்சின வேந்தன் தான் வேதத்தினுடைய சாரம். அவனுக்கு மேல சிகரமா கோபுரமா இருக்கக்கூடிய விமானம் அப்படின்ற அர்த்தத்தினாலே ஸ்ருதி சார சேகர விமானம். பெருமாள் ஸ்ருதி சாரம், அவனுக்கு மேல சிகரமாக இருக்கக்கூடியதான விமானம் ஸ்ருதி சார சேகர விமானம் என்கிற வேதசார விமானம். தீர்த்தம் இந்திர தீர்த்தம், இந்திரனாலே பிரதிஷ்டை பண்ணப்பட்டதான தீர்த்தம். சில புத்தகங்கள்ல இதற்கு வருண தீர்த்தம் நிருருதி தீர்த்தம் அப்படின்னு எல்லாம் பேர் சொல்லப்படுறது. அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. இந்திரன் வந்து இங்க யாகம் பண்ணினான், இந்திரனுக்கு இங்க பாப விமோசனம் கிடைச்சது. அப்போ இந்திரன் தன் கையால ஒரு தீர்த்தத்தை பிரதிஷ்டை பண்ணா, அதனால அதுக்கு இந்திர தீர்த்தம்னு பேர் வரும்படியா பெருமாளை பிரார்த்திச்சுட்டான். பெருமாள் சரின்னு வரம் கொடுத்தார், அதனால இந்திர தீர்த்தம் அப்படின்னு ஸ்தலபுராணம் சொல்ல போறது. இந்திரன் மட்டும் அங்க வரல, தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தா. அப்போ அந்தந்த தேவனை கொண்டு அந்தந்த காரியத்தை வாங்கிப்பான் இந்திரன். இப்ப நெருப்பால காரியானன்னா அக்னின்ற சொல்லுவான், காத்தால காரியமானன்னா வாயு கிட்ட சொல்லுவான். அந்த மாதிரி ஜலத்தால ஒரு காரியானம், ஒரு தடாகம் ஏற்படுத்தணும், யாரை கூட்ட சொல்றது? வருணனை தானே கூட்ட சொல்லணும். அதனால வருணா அங்க ஒரு குளம் வரும்படியா சிருஷ்டி பண்ணு அப்படின்னு இருப்பான். அதனால வருணன் வந்து அவன் கையால அந்த தீர்த்தத்தை ஸ்தாபிச்சிருப்பான். அதனால வருண தீர்த்தம் அப்படின்னு ஒரு காரண பேர் வந்திருக்கலாம். அதே மாதிரி நிருருதின்னு சொல்லக்கூடியது தென்மேற்கு திசைக்கு நிருருதின்னு பேரு. அஷ்டதிக் பாலகால அந்த நிருருதி திக்னுடைய பாலகனா இருக்கக்கூடியவன் நிருருதி தேவன் பேரவனுக்கு. அவன் பேர்ல வழங்கப்படுற தீர்த்தம் அப்படின்னா அவன் அதுக்கு ஏதான சகாயம் பண்ணிருக்கலாம், அந்த குடிய வெட்டுறதோ அந்த மாதிரி ஏதான சகாயம் பண்ணிருக்கலாம். ஆனா பிரதானமா ஸ்தல புராணத்துல இருக்கிறது இந்திர தீர்த்தம் அப்படின்ற பேர்ல தான் இருக்கு. பெருமாள் இங்க யாருக்கெல்லாம் பிரத்யக்ஷம் அப்படின்னா, தேவேந்திரனுக்கு பிரத்யக்ஷம், யக்ஞ சர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுக்கு பிரத்யக்ஷம், வருணன் நிருருதி முதலான பல தேவர்களுக்கு பெருமாள் பிரத்யக்ஷம். ஆகமம் வைகான சாகமம். ஆழ்வார் மங்களாசாசனம் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் மட்டும் 12 பாசுரங்களாலே மங்களாசனம் பண்ணியிருக்கார். இப்போ இந்த எம்பெருமானுடையதான ஸ்தலபுராணத்தை பார்க்கலாம். பெருமாளுக்கு எப்படி பூமி பாலகன் காசினி வேந்தன் அப்படின்னு திருநாமம் வந்தது அப்படின்னா, ஒரு சமயம் பெருமாள் ஸ்ரீவைகுண்டத்திலேருந்து பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய லட்சுமி தேவியோடு கூட பூலோகத்துக்கு வந்தார். அப்படி பெருமாள் ஆகாச வீதியில வந்துட்டு இருக்கிறச்ச இந்த தாமிரபரணி நதிக்கரை அப்படியே சுத்தி பாக்குறார் பிராட்டியோடு கூட. தாமிரபரணி ரொம்ப ஆச்சரியமா அப்படியே பெருக்கெடுத்து ஓடின்னு இருக்கா. நல்ல நீர்வளம் மிக்க பூமியா தாமிரபரணி நதிக்கரையில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லாம் பெருமாள் கண்ணுக்கு தெரியறது. நல்ல பச்சை பசேல்னு வயல்கள், மலைகள், மலையிலிருந்து பெருகி வரக்கூடிய அருவிகள், சுனைகள், அங்கங்க குளங்களிலே துள்ளி விளையாடக்கூடிய நிறைய மீன்கள், அங்க தீர்த்தம் சாப்பிடுற ஜந்துக்கள், பறவைகள், தோப்பு துறவு தோட்டம் அப்படின்னு பாக்குறதுக்கு ரொம்ப ரம்யமா ஆச்சரியமா இருக்கு. பெருமாளுக்கு ஒரு ஆசை வந்தது. இப்படி இந்த தாமிரபரணி நதிக்கரையில நல்ல புஷ்பங்களினுடைய வாசனையும் தாமிரபரணியினுடைய குளிர்ந்த காற்றும் கண்ணுக்கு விருந்தா பச்சை பசேல்னு சொல்லக்கூடிய பச்சை கம்பளம் போர்த்திய இந்த பூமியும் இங்க இருக்கக்கூடிய உத்தியானவனங்களான தோட்டங்களும் அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய மணல் மேடுகளும் இதெல்லாம் பார்த்தா எத்தனை அழகா இருக்கே, பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கே, இருந்து இங்க இது எல்லாத்தையும் ரசிக்கலாம் அப்படின்னு பிராட்டி கிட்ட சொல்றாரு பெருமாள். அப்படியே போலாம் வாங்குவோன்னு பிராட்டி சொல்ல பெருமாளும் பிராட்டியும் இறங்கி வந்தா. வந்து தாமிரபரணி நதிக்கரையிலே இப்போது இந்த திருப்புளிங்குடின்னு சொல்லக்கூடிய கஷேத்திரத்துல அப்ப அங்க பெருமாள் எல்லாம் கிடையாது, வெறும ஒரு தோட்டமா ஒரு வனமா இருந்த இடம்.
அந்த இடத்துல ஒரு வனத்துக்கு வந்து ஒரு தோட்டத்துக்கு வந்து பெருமாளும் பிராட்டியும் சந்தோஷமா பேசிண்டு அங்க இருக்கக்கூடிய தாமிரபரணி ஜலத்துல கால் நினைச்சுண்டு ஜலத்தை வாரி ஒருத்தர் மேல ஒருத்தர் இறைச்சுண்டு அப்படியே விளையாடிட்டு இருக்கா. இத பார்த்த பூமி பிராட்டிக்கு கோபம் வந்துடுத்து. பெருமாள் அகல இல்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உடைமார்பான்னு எப்பவும் பிராட்டியை பிரியாம இருந்துட்டு இருக்கார், ஸ்ரீதேவியை பிரியாம இருந்துட்டு இருக்கார், சந்தோஷம். சரி, வைகுண்டத்துலதான் அப்படி இருக்காரு அப்படின்னா என்னுடைய லோகமான பூலோகத்துக்கு வந்தாரே, இப்பவானோ எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ இல்லையோ? நம்மளுடைய இன்னொரு ஆமடியாலான பூமியினுடைய லோகம் இது, பூலோகம். அதனால அவளை கௌரவப்படுத்துற விதத்துல, அவளுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய விதத்துல அவளோட கொஞ்சம் சிரிச்சு பேசலாம்னு தோணித்தா பெருமாளுக்கு. என் லோகத்துக்கு வந்தோம் நான் பார்த்துட்டு இருக்கிறச்சேயே ஸ்ரீதேவி பிராட்டியோடு கூட பெருமாள் சிரிச்சு விளையாடிட்டு இருக்காருன்னு கோவம் வந்துடுத்தான் பூமி பிராட்டிக்கு. பொறுத்து பார்த்தா தன்னிடத்துலயும் ஆசையா பெருமாள் பேசுவாருன்னு பார்த்தா, ஆனா பெருமாள் பெரிய பிராட்டியார் இடத்திலேயே விழுந்து கிடக்கிறார். அதனால பூமி பிராட்டி என்ன பண்ணா, கோபத்துல ஒரு க்ஷணத்துல பாதாள லோகத்துக்கு புகுந்து மறைவேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய சங்கல்பத்தினாலே பாதாள லோகத்துக்கு போயிட்டா. பாதாள லோகம்னு சொல்லக்கூடியது பூமிக்கு கீழே இருக்கக்கூடியதான 7வது லோகம். அதல விதல சுதல தராதல கராதல அப்படின்னு அப்படியே போனா கடைசியா வரக்கூடியது பாதாள லோகம். பாதாள லோகத்துக்கு கீழே ஒண்ணும் கிடையாது. அப்படியே கடைசி லோகத்துல போய் பூந்துட்டா, மறைஞ்சுனுட்டா. இப்படி பூமியினுடைய அதிதேவதையான பூமா பிராட்டி போய் பாதாள லோகத்துல பூந்துன்றவே ஒளிஞ்சுன்றவே கோபமா இருக்கவே பூமி பொலிவிழந்து காணப்பட்டது. பூலோகம் எல்லாம் பொலிவிழந்து காணப்பட்டது. தீர்த்தங்கள் பாயறதெல்லாம் நின்று போச்சு. வறட்சி ரொம்ப ஜாஸ்தியா போயிடுத்து. நிலங்கள்ல செடி கொடிகள்ல மரங்கள்ல விளைச்சல் இல்ல. லோகம் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் அப்படியே வந்து பிரளய காலமாட்டமா இருள் சூழ்ந்து கொண்டது. இப்படி துர்நிமித்தங்கள்லாம் தெரிகிறபடினால, நீர்நிலைகள்ல ஜலம் இல்லாதபடினால நிறைய பிராணிகள் தீர்த்தம் இல்லாம தவிச்சுது. பிராமணா ரிஷிகள்லாம் யாகம்லாம் பண்ண முடியாம, தீர்த்தம் ஆட முடியாம, அனுஷ்டானங்கள்லாம் பண்ண முடியாம, சாப்பிட்றதுக்கே வழி இல்லாம கஷ்டப்பட்டா. இதனால பூலோகத்துல இருக்கிறவா பாதிக்கப்படுறது மட்டும் இல்லாமல், பூலோகத்து ரிஷிகளாலும் பிராமணாலாலும் யாக யக்ஞங்கள் முதலான சம்ஸ்காரங்களாலே பசியாறக்கூடிய தேவர்களுக்கும் கூட உணவு கிடைக்காம போயிடுத்து. அவாலும் பட்னி இருந்தா. இதனால தேவர்கள் பார்த்தா, இந்த நிலைமையெல்லாம் முதல்ல மாறணும். நமக்கும் சரியா யாக யக்ஞங்கள்லாம் நடக்கிறது இல்ல, ஹவிஸ் கிடைக்கிறது இல்ல, நாமளும் பட்னி இருக்கோம். பூமி பிராட்டிய சமாதானப்படுத்தக்கூடிய ஒரே சக்தி சீமன் நாராயணன் தான். அவனிடத்துல சரணாகதி பண்ணி இந்த பிரச்சனையை சரி பண்ணும்படியா பிரார்த்திக்கணும்னு தேவர்கள்லாம் பெருமாளை போய் பிரார்த்திக்கிறார். பிராட்டியோடு கூட இங்க விளையாடிட்டு இருக்கிற பெருமாள் இதையெல்லாம் பார்த்துட்டு, அப்படியா விஷயம், சரி கவலைப்படாதங்கோ, நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க அவளுக்கு ஒரு வாக்கு கொடுத்து அனுப்பி வச்சுட்டார் பெருமாள். அனுப்பிட்டு பிராட்டி அப்படி தேடுறார், பூமாதேவி எங்க இருக்கான்னு தேடுறார். பூலோகத்துல எங்கேயும் காணும் அவளை. அப்புறம் பெருமாள் தன்னுடைய திவ்ய திருஷ்டினால பாக்குறார். பார்த்தா பிராட்டி பூலோகத்துல இருந்து பாதாள லோகத்துக்கு போயிட்டான்னு தெரியுது பெருமாளுக்கு. சரின்னு பெருமாளும் பாதாள லோகத்துக்கு போய் பிராட்டிய சமாதானப்படுத்தி பூலோகத்துக்கு, இந்த தாமிரபரணி நதிக்கரைக்கு, இந்த திருப்புலிங்குடிக்கு அழிச்சுட்டு வர்றார். அழிச்சுட்டு வந்து, அம்மா எனக்கு நீங்க 2 பேரும் சமந்தான், ஸ்ரீதேவியோ பூமி தேவியோ நீலாதேவியோ 3 பேரும் சமந்தான். இவா வசதி அவா குறவு அப்படின்னு நான் என்னைக்கும் நினைச்சதே கிடையாது. அதே நாங்க 2 பேரும் ஒரு காரியமா வந்தோம், அப்படி பார்த்துட்டே வந்தோம், நன்னா இருந்ததே, இங்க பேசலாமா விளையாடலாமான்னு கேட்டோம். சரின்னு வந்தோம், விளையாடிட்டு இருந்தோமே ஒழிய உன்னிடத்துக்கு வந்து உன்னை அவமானப்படுத்தணும்ன்ற இன்டென்ஷன் எல்லாம் எங்களுக்கு இல்லைம்மா, அதை நீ புரிஞ்சுக்கணும். உனக்குதான் சர்வம் சகா, எல்லாத்தையும் பொறுக்கிறவள்னு பேராச்சே, சமான்னு பேராச்சே, பொறுமையே வடிவெடுத்தவளாச்சே, நீ போய் கோச்சுக்கலாமாமா இதுக்கெல்லாம் அப்படின்னு பெருமாள் சமாதானப்படுத்தினார் பிராட்டிய. இதுல நாம ஒரு சூக்ஷ்மம் தெரிஞ்சுக்கணும். பெரிய பிராட்டியார்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி தான் பூமி தேவியாகவும் நீலாதேவியாகவும் 2 திருமேனிகளை எடுத்துக்கொண்டு 2 விதமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கான்னு சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்கார் அப்படின்னு நாம பலமுறை அனுபவிச்சிருக்கோம். அதனால இதெல்லாம் வெறும ஒரு லீலை தான். என்ன சாக்கு கொண்டு பெருமாள் வந்து இங்க சயனிச்சுக்கலாம், எந்த சாக்குல இங்க வரக்கூடிய அடியவர்களை ரட்சிக்கலாம்னு பெருமாள் பிராட்டி பண்ணக்கூடிய நாடகங்கள் தான் இதெல்லாம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படின்னார் திருவள்ளுவர். யாரானும் பூமியை கடபார கொண்டு தோண்டினாலானா பூமியை வாழ தண்டிக்கிறதா? தோன்றவாளுக்கு என்னென்ன கொடுக்கறது? கிழங்கு வேணும்னு தோண்டினா கிழங்கு கிடைக்கிறது, பெட்ரோல் டீசல் எல்லாம் கிடைக்கிறது, தங்கம் வைரம் எல்லாம் கிடைக்கிறது, எவ்வளவு மினரல்ஸ் எல்லாம் கிடைக்கிறது. ஒருத்தன் கடபாறையை கொண்டு கிரேனை கொண்டு மிஷினை கொண்டு தன்னை அப்படி குத்தி கீழ்ச்சி கொடைஞ்சாலும் கூட அவனுக்கு நல்லது தானே பண்றா பூமி பிராட்டி. அந்த மாதிரி பொறுமை யாருக்கான வருமா? அதனாலதான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிறவோ சர்வம் சகான்னு பேர் அவளுக்கு.
அவ போய் பெருமாளும் பிராட்டியும் பேசிட்டு இருந்தான்னு கோச்சு போலோ. அதனால இதெல்லாம் ஒரு லீலார்த்தம். எப்படியானா பிருகு மகரிஷி உதைச்சாருன்னு பிராட்டி கோச்சுட்டு வந்துட்டாலோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பொய் கோபம்னு புரிஞ்சுக்கணும். இங்க அம்மா எனக்கு நீயும் ஒண்ணுதான், ஸ்ரீதேவியும் ஒண்ணுதான், அதனால நீங்க ரெண்டு பேரும் சமம்னு நிரூபிக்கும்படியா நான் உங்க ரெண்டு பேரோட கூட சேர்ந்து இந்த க்ஷேத்திரத்துல சயனிச்சுக்கலான் இருக்கேன். நீ எங்க போயிட்டியோன்னு நான் பரிதவிப்போடைய கூட இந்த பூமியெல்லாம் திரிஞ்சு வந்தேன், காலெல்லாம் வலிக்கிறது எனக்கு. உன்னை தேடிண்டு பாதாளத்துக்கு வந்து உன்னை சமாதானம் பண்ணி அழிச்சுண்டு இங்க வரத்துக்குள்ள எனக்கு போறோம் ஆயிடுத்து, எனக்கு சிரமமா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேம்மா, நீங்க ரெண்டு பேரும் ஒற்றுமையா சண்டை போட்டுக்காது எனக்கு கால் பிடிச்சி விடுறீங்களான்னு கேட்டார் பெருமாள். ரெண்டு பிராட்டிமார்களும் ஒற்றுமையோடு கூட அப்படியே பண்றோம்னா சரின்னு பெருமாள் களைப்பார படுத்து கொண்டார். பெருமாளுக்கு அசதி போகும்படியா பெருமாள் நடந்து பாதாளத்தில் புகுந்து பூமி பிராட்டியை தூக்கிண்டு வந்த சிரமம் போகும்படியா பெருமாளுடைய காலை பிடிச்சு விடக்கூடியதான கைங்கரியத்தை ஸ்ரீதேவி பூமி தேவின்னு சொல்லக்கூடிய ரெண்டு நாச்சிமார்களும் பண்ணிட்டு இருக்கா. இப்படிதான் பெருமாள் இங்க வந்து பிராட்டிமார்களுடைய மடியில காலை வச்சுட்டு சயனித்தார். இதுல இன்னொரு அனுபவம் என்னன்னா, பெருமாள் படுத்துட்டு இருக்கிறது எங்க படுத்துட்டு இருக்கார்? பூமி பிராட்டியினுடைய மடியிலே திருவனந்தாழ்வான்னு சொல்லக்கூடிய மெத்தையில படுத்துட்டு இருக்கார். அதே பூமி பிராட்டி இங்க அர்ச்சாவதாரமா இருந்துட்டு பெருமாளுடைய திருவடியை பிடிச்சு விட்டு இருக்கான்னு ரெண்டு விதமான அனுபவம். அதனால இப்படி பூமி பிராட்டியை ஆட்கொண்டு அவளை பாலனம் பண்ணி அவளை சமாதானப்படுத்தி அவளை அரவணைத்துக் கொண்டு அவள் மடியிலே காலை வைத்துக் கொண்டு அவளை கட்டாட்சித்துக் கொண்டு பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கிறபடினாலே இவனுக்கு பூமி பாலகன், பூமி பாலன் அப்படின்னு திருநாமம். நிறைய பேர் சம்ஸ்கிருதம் தெரியாதவள்லாம் இந்த பெருமாளை பூமி பாலகன் அப்படின்றா. பூமி பாலகன் அப்படின்னு யாருக்கு பேருன்னா நமக்கு தான் பூமி பாலகன் பேரு. பாலகன் அப்படின்னா குழந்தை, நாம தான் பூமி பிராட்டிக்கு குழந்தைகள், நாமெல்லாம் தான் பூமி பாலகா. இவன் பூமி பாலகன். பாலகன் அப்படின்னா பாலனம் பண்ணுபவன், ஆள்பவன், ரட்சிப்பவன், ராஜா அப்படின்னு அர்த்தமாறுது. இது அப்படியே தமிழ் படுத்துறச்ச காசினி வேந்தன். காசினின்னா பூமி, வேந்தன் அப்படின்னா ராஜா. பூமி பிராட்டியினுடைய ராஜாவாக பூதேவி சமேதனா பூமி தேவிக்காக இங்க வந்து சயனிச்சுண்ட பெருமாள் அப்படின்னு அர்த்தம். இது பெருமாள் வந்து இங்க சயனிச்சுண்ட சரித்திரம். இப்போ யக்னசர்மான்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணனுக்கு பெருமாள் பண்ணின அனுகிரகம் சொல்லப்படுறது பிரம்மாண்ட புராணத்திலே. யக்னசர்மான்னு சொல்லக்கூடியவன் ஒரு நல்ல வசந்த பிராமணன். இமயமலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அக்ரஹாரத்திலே பிறந்து வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரம் எல்லாம் வாசித்து நாள் தவறாமல் அக்னிஹோத்திரம் யாகயஜ்ஞங்கள்லாம் பண்ணிட்டு வந்த ஒரு உத்தமமான பிராமணன் அவன். அவன் ஒரு நாள் யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். அதாவது பிராமணனுக்கு சொல்றச்ச ஆழ்வார் அரு தொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை. பிராமணனுக்கு 6 தொழில்கள் உண்டு. அந்த 6 தொழிலை பண்றவன் தான் பிராமணன் அப்படின்னு சொல்றா. அது என்னன்னா, யஜனம் யாஜனம், யாகம் பண்ணணும், பண்ணி வைக்கணும். அத்தியனம் அத்தியாபனம், வேதம் படிக்கணும், வேதம் சொல்லி கொடுக்கணும். தானம் பிரதிகிரகம், தானம் கொடுக்கணும், தானம் வாங்கிக்கணும். இது 6ம் பிராமணனுக்குரிய தொழில்கள்னு சொல்றா. இந்த பிராமணன் யக்னசர்மா நிறைய பேருக்கு யாகத்தெல்லாம் பண்ணி வச்சிருக்கான். அது யாஜனம். இவன் யாகம் பண்ணணும்னு ஆசைப்பட்டான். யாகம் பண்ணி வைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. யாரோ ஒருத்தர் பணம் செலவு பண்ண போறா, யாரோ ஒருத்தர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ண போறா. இவன் சரியான முறையில சரியான மந்திரங்களை சொல்லி ஒழுங்கா பண்ணி வச்சா போறோம், இவன் காரியம் ஆயிடுறது, சம்பவம் வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா இவன் யாகம் பண்ணணும்னா எத்தனை செலவழிக்கணும், எவ்வளவு பெரிய இடம் தேவை, எத்தனை பேருக்கு சாதம் போடணும், எத்தனை வஸ்துக்களை சேகரிக்கணும், அதெல்லாம் சிரமமாச்சே. அதனால ஒரு காரியத்தை பண்ண சொல்றதோ பண்ண வைக்கிறதோ வேற, நாம பண்றது ரொம்ப கஷ்டம். அதனால பல யாகங்களை பண்ணி வைத்த இவன் கொஞ்சம் கொஞ்சமா திரவியத்தை சேர்த்து வச்சு ஒரு யாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு பணம் சேர்ந்த உடனே மனுஷா சகாயத்தோடு கூட யாகம் பண்ணணும்னு ஆரம்பிச்சான். இவன் யாகம் பண்றான்னா என்னதான் இவன் பிராமணனா இருந்தாலும் இவனே வாத்தியாரா உட்கார்ந்து யாகம் பண்ண முடியாது, இவன் எஜமானன். அப்ப பண்ணி வைக்கிற சுவாமி ஒருத்தர் வேணும், ருத்விக் ஒருத்தர் வேணும், பிரம்மா ஒருத்தர் வேணும். இந்த மாதிரி ஒரு 16 பேர் கொண்ட ஒரு கணம், ஒரு டீம் வேணும். இவனே நிறைய யாகங்கள்லாம் பண்ணி வச்ச பெரிய வசந்த பிராமணன். யக்னசர்மானே பேர் இவனுக்கு. யக்னங்களை எல்லாம் பண்ணி பண்ணி யக்னசர்மானே பேர் வந்துடுத்து. யார் யக்னம் பண்ணனாலும் இவங்கிட்ட தான் போவா. சரி, இவன் பண்றச்ச இன்னும் வசந்த வாழை வச்சுட்டு தானே யாகம் பண்ணுவான். அதனால வசிஷ்ட மகரிஷியினுடைய குமாரரான சக்தி மகரிஷியை போய் சேவித்தான். சக்தி மகரிஷியும் அவருடைய சிஷ்யர்களும் இமயமலை சாரல்ல வந்த போது அவளை போய் சேவித்து, பிரம்ம ரிஷியான சக்தி மகரிஷிய, தேவடிகள்லாம் எங்க ஆத்துக்கு வரணும், வந்து எங்க ஆத்துல யாகம் பண்ணி வைக்கணும்னு சேவித்து பிரார்த்தித்தான்.
இவனுடைய பெருமை, இவன் நிறைய யாகங்கள்லாம் பண்ணி வச்சது, இவன் வேதாந்த நிதியா இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுட்டு சக்தி மகரிஷி ரொம்ப சந்தோஷப்பட்டு அவசியம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சந்தோஷமா அவன் கூடயே புறப்பட்டார். யாகத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பண்ணினா ரொம்ப ஆச்சரியமா ரொம்ப விலட்சணமா யாகம் நடந்தது. யாகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பலரும் பண்ணக்கூடிய ஒரு தப்பு, ஒரு வைதிக சம்ஸ்காரம் நடக்கிறது அப்படின்னா அந்த சம்ஸ்காரம் நடந்து முடிக்கிற வரைக்கும் வாத்தியார உழுந்து கவனிப்பா. சுவாமி எள்ளா, சுவாமி எள் இருக்கா, சுவாமி அத்தை சாப்பிடுறா, இத்த சாப்பிடுறா, சுவாமிக்கு வேர்க்கிறது ஃபேன் போடுங்கோ, ஏசி வைங்கோன்னு அத்தனை உபச்சாரம் சுவாமிக்கு. அந்த காரியம் ஆயிடுத்தோ வரவால கவனிக்கிறேன், இவாளுக்கு சாதம் போடணும், போட்டோ எடுத்துக்கணும், கிஃப்ட் வாங்கணும், இவாள வழி அனுப்பணும், ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கா, விஐபி வந்திருக்கா, கெஸ்ட் வந்திருக்கா, பாஸ் வந்திருக்கா அப்படின்னு லௌகீக காரியத்துல ஈடுபட்டு இவா மனசு கஷ்டப்படும்படியா, இவா முகம் சொல்லிக்கும்படியா அவளை செகண்டரியா ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சுடுறோம். அது மகா தப்பு. அது லௌகீகமா வரவாளெல்லாம் உபசரித்து அவளுக்கு பண்றதெல்லாம் நியாயம்தான். ஆனால் பகவானுடைய பிரதிநிதியாக வந்திருக்கக்கூடிய இந்த பிரம்ம வித்துக்களை அவமானப்படுத்தக்கூடாது. அவர்களை முதல்ல உபசரிக்கணும், அது முக்கியம். இவன் இத்தனைக்கும் யாகமெல்லாம் பண்ணி வைத்த வாத்தியார் இந்த யக்ஞ சர்மா. இருந்தாலும் யாகம் முடிஞ்ச உடனே என்ன பண்ணினா, அவளை சரியான முறையில் அவளுக்கு பண்ண வேண்டிய சம்பாவனை எல்லாம் பண்ணி, அவளுக்கு சாதம் போட்டு ததியாராதனை எல்லாம் பண்ணி வைத்து, அவர்கள் பெரிய ரிஷிகளா ஒரு தப்பு இல்லாம ஒரு பிசகு இல்லாம ஆச்சரியமான ஸ்வரத்தோடு கூட வேத மந்திரங்களை எல்லாம் சொல்லி நல்ல ரீதியில யாகத்தை பண்ணி முடிச்சா அது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு இவனுக்கு நன்னா தெரியும். நம்மளாட்டம் சாதாரணமா இருக்கிறவாளுக்கு யாகத்துக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாதவாளுக்கெல்லாம் தெரியறதுக்கு நியாயம் இல்லை. ஆனா இவன் பல யாகம் பண்ணி வச்சான், இவனுக்கு தெரியும். இவன் என்ன பண்ணிருக்கணும், சுவாமி இந்த யாகத்தை எல்லாம் பண்றது அத்தனை சுலபம் இல்லை எனக்கு தெரியும், இருந்தாலும் நீங்க இத்தனை ஆச்சரியமா இந்த யாகத்தை பண்ணினீங்க, அது உங்களுடைய ஸ்ரத்தையை காட்டுறது, உங்களுடைய ஞானத்தை காட்டுறது, உங்களுடைய மேதையை காட்டுறதுன்னு 2 வார்த்தை ஸ்தோத்திரம் பண்ணி, அந்த யாகம் பண்ணி வைத்த ரிஷி, அந்த வைதிக சம்ஸ்காரம் பண்ணி வைத்த வாத்தியார் சுவாமி சந்தோஷப்படும்படியா 2 வார்த்தை பேசி அவர் மனசை குளிர வைக்கணும். அதுவும் யாகத்துக்கு ஒரு அங்கம். அதே மாதிரி வந்திருந்தவாளை எல்லாம் கூட நீங்கெல்லாம் வந்து கலந்துக்கல சாப்பிடலன்னா இந்த யாகம் பூர்த்தி ஆகாது, வந்திருந்து யாகத்தை நடத்தி கொடுத்து சாட்டு எங்கள் ஆசீர்வாதம் பண்ணதுக்காக நன்றின்னு வெறுமை வந்து சாட்டி யாகத்தை பார்த்துட்டு போறவாளையும் சேவிக்கணும், சொல்லணும். இதெல்லாம் தெரிஞ்சுன்னா இவன் பண்ணவே இல்லை. இவன் என்ன பண்ணினா, இத்தனை நாள் விரதம் இருந்து தீட்சையெல்லாம் வச்சுட்டு யாகம் எல்லாம் பண்ணிட்டோம், யாகம் வெற்றிகரமா முடிஞ்சிடுத்து, இனிமேல் என்ன இருக்குன்னு சொல்லி அந்த சக்தி மகரிஷி அவருடைய சிஷ்யால் அப்படின்னு அந்த வாத்தியார்களுக்கு எல்லாம் சாதம் போடாம இவன் நேரம் போனா ஆம்படியாளோட கூட உட்காந்து இவன் சாப்பிட்டுட்டு ஒரு மகா பாவத்தை பண்ணினான். என்ன பாவம் பண்ணினான் அப்படின்னா, தர்ப்பணம், ஸ்ரார்த்தம், யாக யஜ்ஞங்கள், விரதங்கள், உபவாச தினங்கள் இதெல்லாம் பண்ற அன்னைக்கு சரீர சம்ஸ்லேஷம் எல்லாம் பண்ணக்கூடாது, அது மகா பாவம் அப்படின்னு சாஸ்திரம் நிஷேதிக்கிறது. அப்படி பண்ணினால் அந்த பண்ண சிரார்த்தமோ தர்ப்பணமோ யாகமோ அந்த சம்ஸ்காரம் கெட்டு போறது. அதனால கோவப்படக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட தேவத்தை இவனை சபிக்கிறது. உதாரணமா ஒரு தர்ப்பணமோ ஒரு சார்த்தமோ நடந்த அன்னைக்கு இவன் சரீர சம்ஸ்லேஷத்தில் ஈடுபட்டானா பித்ரு தேவதைகள் வயிறறிஞ்சு சாபம் கொடுத்துட்டு போறா அப்படின்லாம் சொல்றது சாஸ்திரம். இதெல்லாம் தெரிஞ்சிருந்தவன் என்ன பண்ணான், பல நாளா நாம வந்து ஏகாந்தமா இல்ல, இப்ப நாம போய் ஏகாந்தமா இருக்கலாம்னு பகல் போதிலேயே ஆம்படியாளோட கூட போய் ஏகாந்தமா இருந்தான். இந்த யாகசாலையில ரிஷிகள்லாம் இவன் வந்து சாப்பிட கூப்பிடுவான், சாப்பிடணும், சாப்பிட்டு சம்பாவனை வாங்கிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு புறப்பட்டு அடுத்த ஊருக்கு போகணும். நம்ம எல்லாம் பாவம் காத்துட்டு இருக்கா. அப்புறம் ஒரு வழியா என்ன நடக்கிறதுன்னு புரிஞ்சுனுட்டாவா. புரிஞ்சுனுட்ட உடனே என்ன பண்ணினா, சரி காத்துட்டு இருந்தா. அப்புறம் வெளியில வந்தாவிட்டு அவனை பார்த்து, என்னடா இந்த மாதிரி பண்றையே, ஒரு யக்ஞ சர்மான்னு சொல்லக்கூடிய பல யாகங்களை பண்ணி வைத்த ஒரு பிராமணனுக்கு இதெல்லாம் அழகான்னு கேட்டான். அவனை பார்த்து அவனுக்கு கண்ணு மண்ணு தெரியாம கோபம் வந்துடுத்து. ஏன் நான் வந்து சம்பாவனை பண்ற வரைக்கும் உங்களால காத்துட்டு இருக்க முடியாதா? ஏன் நீங்கெல்லாம் ரிஷிகள் தானே, தபஸ்விகள் தானே, எவ்வளவு பொறுமையா இருக்கணும். நீங்கெல்லாம் ஒருவேளை சாப்பிடலன்னா வயிறு பசி கிள்றதா, இன்னொருத்தன் சாட்டா அது உங்களுக்கு பொறுக்கலையா, அப்படி அப்படின்னு தேவையில்லாத பரிசோக்திகள் எல்லாம் பேசினான். அவன் மனசு புண்படும்படியெல்லாம் பேசினான் இவன். இப்ப தட்சணை பண்ணலன்னா என்ன, சம்ஸ்காரம் பூர்த்தியா எடுத்தோன்னு இப்ப தட்சணை பண்ணலன்னா என்ன ஆயிடும்? இப்ப அதனால பொறுமையா வாங்கிக்க மாட்டீங்களா? ரிஷிகளுக்கு கூட பணத்துல அவ்வளவு ஆசையா அப்படின்னு என்னென்னமோ பேசினான். இதுல விஷயம் என்னன்னா, இந்த ரிஷிகள்லாம் சாமியார்களை வாழலாம். அப்படியே பிச்சை எடுத்துட்டு எங்க எந்த பிராமணன் சாதம் போடுறானோ அதை சாப்பிடுவா. பிராமணன் சாதம் போடுறதுக்கு இல்லைன்ற பட்சத்துல காயோ கிழங்கோ இலையோ சாப்பிட்டு போயிட்டே இருப்பா. தீர்த்தம் சாப்பிட்டு கூட வயிற்றுப்பிப்பா. அவளுக்கு அது பிரச்சனையே இல்லை. நம்மளாட்டவா பணம் இருந்தாதான் வாழ முடியும்ன்ற காலத்துல இல்ல அவ. அப்ப எதுக்கு சம்பாவனை வாழ்க்குன்னா, எந்த வைதிக கர்மமாக இருந்தாலும் தட்சணை கொடுத்தாதான் பூர்த்தி ஆறுதுன்னு சாஸ்திரமே சொல்றது. எந்த வைதிக கர்மமாக இருந்தாலும் அது வசந்த ரீதியில நடந்தது அப்படின்றதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னா, நிரவதிகமான
வாங்கிக்கிறவாளுடைய மனசு குளிரும்படியான ஒரு தட்சணையை கொடுத்தாதான் அது பூர்த்தியாருது. ஒரு வைத்திய காரியத்தை பண்ணி வச்சுட்டு நாம கொடுக்கிற திரவியத்தினால அவ முகம் வளர்ந்து சந்தோஷமா நிறைவோடு கூட போனாலானாதான் அது பலன் தரதுன்னு சொல்லிருக்கு. ஆனா இதை சாக்கா வச்சுட்டு இதை வியாபாரமா மாத்தி இத்தனை அப்படின்னு வசூல் பண்ற ஒரு சமாச்சாரமும் நடந்துட்டு இருக்கு. வழக்கமா எல்லாத்துலயும் நடக்கிற மாதிரி வயசு வருஷம் நடந்துட்டு இருக்கு. அது காலத்தினுடைய கோலாகலம். அவெல்லாம் அப்படி பண்றதுக்கு இல்ல. ஆனா இவெல்லாம் அப்படி இல்ல. இவன் 10 பைசாவை கையில வச்சு தட்சிணன்னு கொடுத்தாலும் வாங்கி சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா. அப்போ 10 பைசா கொடுத்தா கூட வாங்கிக்கிறவான்னா இவ அந்த பணத்தை வாங்காமே இருக்கலாமே, எதுக்கு பணத்துக்காக நின்று இருக்கா அப்படின்னா, இவ தட்சிணை வாங்கிக்கலன்னா அந்த சம்ஸ்காரம் பூர்த்தி ஆகாது, யாகம் பண்ண பலனே கிடைக்காது அவனுக்கு. தட்சிணையோடு தான் வைதிக காரியம் பூர்த்தி அடைகிறது. அதனால தட்சிணை பண்ணணும். தட்சிணை பண்ணி இவ சாட்டு இவன் அவளை ஸ்தோத்திரம் பண்ணி அவ ஆசீர்வாதம் பண்ணி இவனை ஆம்பியாலும் அவளை விழுந்து சேவிக்கணும். இதோட தான் அந்த யாகம் பூர்த்தியாருது. கிட்டத்தட்ட யாகமே முடியல, இந்த சமயத்துல போய் அவன் சாப்பிட்டு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு கோபம் கொடுத்து, எப்போ ஒரு பிராமணனா யாகம் பண்ணி வைக்கிற வாத்தியாரா இருந்துட்டு நீ பண்ண யாகத்திலேயே நிஷ்டைய நீ கையாளாம குரூர மனசோட நடந்துட்டியோ, இனிமேல் நீ குரூர மனசை உடைய ராட்சசனாக போக கடவுதுன்னு சபிச்சுட்டாவா. யஸ்மாத் குரூரேன மனசா தஸ்மாத் குரூரஸ்து ராட்சசா. நீ எத்தனை குரூரமான மனசோடு கூட நடந்து கொண்டு எங்களை பட்னி போட்டு எங்களுக்கு சம்பாவனை பண்ணாம எங்களை அவமதிச்சு எங்களை காக்க வச்சுட்டு உன்னுடைய கேவலம் சரீர சுகத்துல ஈடுபட்டையோ, அந்த உன்னுடைய குரூர புத்திக்கு தகுந்தபடி எப்போதும் குரூர புத்தியினுடைய மொத்த பருவமாக தெரியக்கூடிய ராட்சசனாக போக கடவுதுன்னு சபிச்சுட்டான். ஒரு க்ஷணத்துல ராட்சசனா போட்டான் அவன். இப்போ அவனுக்கு பதறித்து, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் எப்படி இந்த தப்பை நாம பண்ணினோமே அப்படின்னு அவன் வருந்தினான். வருந்தி, இப்பவும் என்னால நம்ப முடியல, நானா அப்படி நடந்துட்டேன்னு, அது மகா பாப்பம், என்ன மன்னிக்கணும், உங்களை எல்லாம் நான் அவமானப்படுத்திருக்க கூடாது, இப்படி நடந்துட்டு இருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்கோன்னு அவ காலில் விழுந்து சேவித்தான். அவளும் இவன் வேணும்னு பண்ணல, ஏதோ விதிவசத்தினால அந்த மாதிரி பண்ணிவிட்டான் அப்படின்னு சக்தி மகரிஷி உணர்ந்துட்டு போனா போறது ஒழிஞ்சு போனார். சுவாமி, இப்ப நீங்க எனக்கு சாபம் கொடுத்த ராட்சசனா போட்டேனே, இதுல இருந்து நான் எப்படி மீள்வது, எனக்கு என்ன விமோசனம்னு கேட்டான். கேட்ட போது, நீ இப்படியே கொஞ்ச நாள் ராட்சசனா சுத்தின்னு இருப்ப, ஒரு 1000 வருஷங்கள் கழிந்ததும் இந்திரன் அவனுடைய சாப விமோசனத்துக்காக வந்து சயனித்து கொண்ட ஒரு பெருமாளுடைய கஷேத்திரத்திலே தாமிரபரணி நதிக்கரையிலே ஒரு யாகம் பண்ணுவான். நீ இதே உடம்போடு கூட ஒரு அரக்கனா ஒரு ராட்சசனா அங்க போய் அவன் பண்ணக்கூடிய யாகத்தை போய் தடுத்து நிறுத்து, அவனுடைய யாகத்தை கெடுத்துடு. அந்த யாகத்தை நீ கெடுக்கிறச்ச இந்த ராட்சசனால இந்த யாகத்துக்கு ஆபத்து வந்திருக்கு, இவனை சம்ஹாரம் பண்ணி இந்த யாகத்தை ரட்சிக்கணும்னு அவன் பெருமாளை பிரார்த்திப்பான். அப்ப பெருமாள் கையால நீ மடிவ, பெருமாள் உன்னை சம்ஹாரம் பண்ணுவார். பகவானுடைய கதாயுதத்தினால நீ சம்ஹாரம் பண்ணப்படுற போது உனக்கு சாப விமோசனம் கிடைத்து உனக்கு மோட்சமும் கிடைக்கும் அப்படின்னு வழி சொல்லிட்டு போனார் சக்தி மகரிஷி. சரின்னு வேற வழி இல்ல, 1000 வருஷம் ராட்சசனா சுத்தி தான் ஆனோம் அப்படின்னு ராட்சச சரீரத்தோடு கூட ஏதோ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டு அப்படி சுத்திட்டு வந்தான். இது ஒரு பக்கம். இந்திரன் என்ன பண்ணினா, ஒரு சமயம் தன்னுடைய மனைவியான இந்திராணியோடு கூட இமயமலை சாரல்ல இருக்கக்கூடிய ஒரு தாமர குளத்துக்கு போனான். அப்போ இந்திரனும் இந்திரனுடைய தேவியான இந்திராணியும் அந்த தாமர குளத்துல குளிச்சுட்டு அவ ஏகாந்தமா அங்க உல்லாசமா இருந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு ரிஷியும் அவருடைய பத்னியான ரிஷி பத்னியும் மான் வடிவத்துல மாறி அவ உல்லாசமா இருந்துட்டு இருந்தா அந்த தடாக கரையில. இந்த மான்கள் ஒன்னோட ஒண்ணு சிரிச்சு பேசுறதும் விளையாடுறதும் ஓடி பிடிச்சு விளையாடுறதும் இந்திரனுக்கும் அவனுடைய ஆமடியாளுக்கும் டிஸ்டர்பன்ஸா இருந்தது. குரூர புத்தி இருக்கக்கூடிய இந்திரன், அது வாயில்லா பிராணி மான் தானே, ஏதோ அதுகள் சந்தோஷம் விளையாடிட்டு போறதுன்னு பேசாம இருக்கணும் இல்லையோ, இல்ல இவனாவது எழுந்து வேற இடத்துக்கு போகணும். ஆனா இவன் குரூர புத்தி, இவனை தவிர யாரும் நன்னா இருக்க கூடாது, இவன் தான் எல்லாத்துக்கும் தலையா இருக்கணும்னு ஒரு அகங்காரம் உண்டு எப்பவுமே இந்திரனுக்கு. அதனாலதான் கெட்டது அவன். அவன் என்ன பண்ணினா, நாங்க 2 பேரும் இந்திரன் இந்திராணி நாங்க தனியா இருந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சோம் எங்களை இம்சை பண்றது போல நீ என்னமோ ஆமடியாளோட கூட சேர்ந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கே, ஒரு க்ஷணத்துல உன்னை என்ன பண்றேன் பார் அப்படின்னு வஜ்ராயுதத்தை தூக்கி அந்த ரிஷியா இருக்கக்கூடிய மான் மேல போட்டான். மான் மேல வஜ்ராயுதம் பட்ட உடனே மானோட கழுத்து அப்படியே 2 துண்டா போய் அது அப்படியே செத்து போயிடுத்து. அந்த உடம்புல இருந்து ஒரு ரிஷி வெளில வந்தார். பார்த்த உடனே தூக்கி வாரி போட்டது. மான் வடிவத்துல இங்க இருந்தது ரிஷியா, நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு அப்பதான் பதறினான். அந்த ரிஷி ஒரு பரம வேதவித்து பிராமணர். அவர்
இப்ப பிராமணரை கொன்ன பிரம்மத்தி தோஷம் சூழ்ந்து நிறுத்து இந்திரனை. பிரம்மத்தி சூழ்ந்து கொண்டு பிரம்மத்தியோட கூட அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது, இந்திரனா இருக்க முடியாது, சக்தி எல்லாம் போயிடுத்து, என்ன பண்றதுன்னு தெரியாம பைத்தியமாட்டம் அலைஞ்சிட்டு இருந்தான். இந்திராணி பார்த்தா அவனை காப்பாத்தலாம்னு முயற்சி பண்ணா, முடியல. சரி அவ நீ பாட்டு கிளம்பு நான் வரேன் அப்படின்னா சரி சொர்க்கத்துக்கு போயிட்டாவோ. இவன் பிரம்மத்தியோட கூட அப்படி பிசாசமாட்டம் தெரிஞ்சுட்டு இருக்கான். இதை பார்த்த தேவர்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டம், நம்ம தலைவனுக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு. சரின்னு ஆச்சாரியனான பிரகஸ்பதியின் இடத்துல போய் ஒரு ஆலோசனை கேட்டா என்ன பண்றதுன்னு. அப்போ பிரகஸ்பதி சொன்னார், தாமிரபரணி நதிக்கரையில திருப்புலிங்குடின்னு க்ஷேத்திரம் உண்டு, அங்க பெருமாள் ஆச்சரியமா பூமி பாலக்கன்னு சயனிச்சுட்டு இருக்கார். அந்த எம்பெருமான போய் சேவித்து அவனுடைய தீர்த்தத்துல தீர்த்தமாடி அவனுடைய அனுகிரகத்தினாலே இந்த சாப விமோச்சனம் பெறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வழி சொன்னார். சரின்னு போனான். தாமிரபரணி நதிக்கரையில தான் பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கார் பூமி பாலகன். தாமிரபரணியில விளையாடுறதுக்காக தான் வந்தார் அவர் பிராட்டியோட கூட. அங்க வேற ஒன்றும் தடாகம் எல்லாம் இல்லை. சரின்னு இந்திரன் பார்த்தான், ஒரு தீர்த்தத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லி இவன் ஒரு குளத்தை ஏற்படுத்தினான். அதுக்கு இந்திர தீர்த்தம்னு பேரு. அது இவனே வெட்டினானோ இல்ல வருணனை கொண்டு பண்ணானோ அல்லது நிருத்தி தேவனை கொண்டு பண்ணினானோ, ஆனா இவன் கையால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட தீர்த்தம், மந்திரம் எல்லாம் சொல்லி ஆவாகனம் எல்லாம் பண்ணி இவன் கையால பிரதிஷ்ட பண்ணப்பட்ட தீர்த்தம். அதனால இந்திர தீர்த்தம்னு புராணம் சொல்றது. இத்த அதுல தினம் தீர்த்தம் ஆடிண்டு அனுஷ்டானம் எல்லாம் பண்ணிட்டு கொஞ்ச காலம் இந்த பூமி பாலகன்னு சொல்லக்கூடிய நம்ம காய்ச்சின வேந்த பெருமாளை சேவிச்சுட்டு வந்தான். அந்த பெருமாளுடைய திருவடி சம்பந்தம் பெற்ற தீர்த்தமானபடினாலே அந்த பெருமாளுக்கு அந்த தீர்த்தத்துல தினம் திருவாராதனம் எல்லாம் பண்ணபடினாலே பெருமாள் சம்பந்தத்தினால அந்த தீர்த்தத்துக்கு ஒரு விசேஷ சாநித்தியம் சக்தி வந்துடுத்து. அதுல தீர்த்தமாடி பெருமாளை சேவிச்சுட்டு இருந்தபடினால இவனுக்கு பிரம்மத்தி தோஷம் போயிடுத்து. ததகாலேன மகதா தேவராஜ சதக்ரது நமஸ்கிருத்ய மஹீபாலம் ஸ்ரீபூமி சகிதம் ஹரிம் த்விஜஹத்யா கிருதாத் பாபாத் விமுக்தஸ்து புரந்தரஹ. அந்த காலத்தில் சதக்ரத்தோன்னு பேரான் இந்திரனுக்கு. ஏன்னா 100 யாகங்கள் பண்ணினவனா இந்திரன். 100 யாகங்கள் பண்ணின இந்திரன் தேவர்களுடைய ராஜாவாக இருக்கக்கூடியவன். இங்க இருக்கக்கூடிய மஹீபாலன்னு சொல்லக்கூடிய பூமி பாலகனை காய்ச்சன வேந்தனை நமஸ்காரம் பண்ணி சேவித்து ஸ்ரீதேவியோடும் பூமி தேவியோடும் சயனித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த பெருமாளை சேவித்து த்விஜஹத்யா கிருதாத் பாபாத், ஒரு பிராமணனை கொன்ற பிரம்மத்தி தோஷம்னு சொல்லக்கூடிய மகா பாவத்திலேருந்து விடுபட்டான் அப்படின்னு பிரம்மாண்ட புராணம் தெரிவிக்கிறது. இது இப்படி தன்னுடைய பிரம்மத்தி போறதுக்கு காரணமா இருந்த பெருமாளிடத்துல நன்றியோடும் பக்தியோடும் இந்திரன் பல காலம் அங்க தங்கிண்டு இந்திர தீர்த்தத்துல தீர்த்தமாடிண்டு பெருமாள் ஆராதனை பண்ணிட்டு வந்தான் தன் கையால. அப்படியே 12 வர சமயத்துல நிறைய பலன்களுக்காகவும் இருக்கிற பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காகவும் நிறைய யாகங்கள் எல்லாம் பண்ணுவான் இந்திரன். அதனாலதான் மத்தவா யாருன்னா யாகம் பண்ணா நம்மளாட்டம் ஆயிட போறாளோ அப்படின்னு பயந்துட்டு அந்த யாகத்தை கெடுக்கிறதுக்காக பொண்கள் அனுப்புவாங்க. சரி, நம்ம பிரம்மத்தியை நீக்கி நமக்கு அனுகிரகம் பண்ண பெருமாளுக்கு இவரை உத்தேசிச்சு ஒரு யாகம் பண்ணலாம் இங்கன்னு அவன் நினைச்சான். நினைச்ச போது அந்த இந்திர புஷ்கரணி கரையிலே ஒரு யாகசாலையை ஏற்படுத்தி அவன் கையாலே ஆச்சரியமான ஒரு யாகத்தை பண்ணினான். அந்த யாகத்தினாலே இந்த காய்ச்சன வேந்தனை பூமி பாலக பெருமாளை ஆராதனை பண்ணினான். அவிச பெருமாளை கொடுத்தான். ஹவிஸ் வாங்கிக்கிறதுக்காக பெருமாள் வந்தார். வர சமயத்துல ஹவிஸ பெருமாளுக்கு கொடுக்க விடாமல் ஒரு ராட்சசன் வந்து கெடுத்தான். அது என்ன பண்ணான், நேரம் வந்தான். இந்திரன் கையால ஹவிஸ் எடுத்துட்டு அப்படியே தூக்கி புடிச்சுட்டு நிக்கிறான். பக்கத்துல வாத்தியார் சுவாமி அதுல நெய் சேர்க்கறதுக்காக கையில நெய்யை வச்சுன்னு காத்துட்டு இருக்கார். மந்திரம் சொல்லி சேர்த்தா பெருமாள் கையை நீட்டி வாங்கிக்கணும். இந்த சமயத்துல எங்கிருந்தோ ஒரு பறவையினுடைய சரீரத்தை பறவையினுடைய சரீரத்தை ரத்தம் சொட்ட சொட்ட கொண்டாந்து யாக குண்டத்துல போட்டான் அந்த ராட்சசன். யாகம் கெட்டு போச்சு. இதுவரைக்கும் பண்ணது மொத்தம் கெட்டு போயிடுத்து. வந்தது கோபம் பெருமாளுக்கு. யாகம் நடந்துட்டு இருக்கிறச்ச அதுவும் எனக்கு அபிஸ் கொடுக்கறச்ச இந்த மாதிரி பண்ணிட்டானேன்னு பெருமாளுக்கு கோபம் வந்துடுத்து. இந்திரன் என்ன பண்ணினா, எத்தனை கஷ்டப்பட்டு இந்த யாகத்தை பண்ணிருப்பேன், இந்த பாவி கடைசி க்ஷணத்துல வந்து கெடுத்துட்டானே, இந்த யாகத்தை நாசனம் பண்ணின இவனை சம்ஹாரம் பண்ணி இந்த யாகத்தை நீதாம்பா ரட்சிக்கணும்னு உடனே பெருமாளை சரணாகதி பண்ணான் இந்திரன். பெருமாள் என்ன பண்ணினார், கோபத்தோடு கூட தன் கையில் இருந்த கதாயுதத்தினால ஓங்கி ஒரு போடு போட்டார் அந்த ராட்சசனை. அந்த ராட்சசனுடைய உடம்பு 2 கூறா புலந்தது. அப்படியே மாங்காய் புழக்கிறாப்புல 2ஆ புலந்தது. அதுல இருந்து அழகான ஒரு பிராமணன் வெளியில வந்தான். அப்படியே வேத கலை சொட்டக்கூடிய தேஜஸ் சொட்டக்கூடிய அக்னி முகம் கொண்ட ஒரு பிராமணன் வந்தான் வெளியில. அவன் வந்து பெருமாளை சேவித்து, அப்பா என்ன மன்னிச்சுடோ, என் பேர் யக்ன சர்மான்னு பேரு, நான் ஒரு பிராமணன், வேத வாத்தியார், நிறைய யாகங்கள்லாம் பண்ணி வைத்தவன்.
சக்தி மகரிஷியினிடத்துல யாக காலத்துல இப்படி ஒரு அபசாரப்பட்டேன், அதனால குரூர புத்தியோடு இருந்த நீ குரூரனா ராட்சசனா போக கடவுதுன்னு சபிச்சுட்டார். சாப விமோசனம் கேட்ட போது இந்திரனுடைய யாகத்தை தடுத்தா பெருமாள் கையால உனக்கு சாப விமோசனம்னு சொன்னார், அதனாலதான் இப்படி பண்ணிட்டேன்னு மன்னிச்சுடுறாப்பா, நீ நினைக்கிற மாதிரி நான் ராட்சசன் இல்லைன்னு பெருமாள் காலில் விழுந்து புலம்பினான். பெருமாளுக்கு இதெல்லாம் தெரியாதா என்ன? அப்படியா, சரி ஆறுது, என் கையால உனக்கு சாப விமோசனம் கிடைச்சிடுத்தோ, இனி இந்த ராட்சச ஜென்மா உனக்கு கிடையாது, நீ பழையபடி பிராமணனா போயிட்ட, உனக்கு வேற ஏதான வர வேணும்னா கேளு அப்படின்னார். உடனே யக்ஞ சர்மா, நான் பெரிய வேதமெல்லாம் வாசிச்சு யாகமெல்லாம் பண்ணி வாத்தியாரா இருந்த வரைக்கெல்லாம் போறோம், திடீர்னு புத்தி வேதலிச்சு போய் அப்படி ஒரு பாவத்தை பண்ணிவிட்டேன், அதனாலதான் இப்படி க்ஷீணப்பட்டு இருந்தேன், இனிமேல் இந்த துர்தசையெல்லாம் வேண்டாம், இந்த பூமி சம்பந்தமே எனக்கு வேண்டாம், என்ன உன் திருவடியில சேர்த்துக்கோ, எனக்கு மோட்சம் கொடுறாப்பா அப்படின்னு பிரார்த்திச்சான். பெருமாள் ததாஸ்தூன்னர். ஒரு க்ஷணத்துல வைகுண்டத்திலேருந்து விமானம் வந்தது. விஷ்ணு தூதாலாம் இந்த யக்ஞ சர்மாவை ஏற்றி விமானத்திலே அமர்த்தி வைத்துக் கொண்டு வைகுண்டம் போய் சேர்ந்தா. யக்ஞ சர்மாவுக்கு மோட்சம் கிடைச்சுடுத்து. இப்போ இந்திரன் பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணான். அப்பா, யாகத்தை கெடுக்கிறதுக்காக வந்தவனை சம்ஹாரம் பண்ணி சாப விமோசனம் கொடுத்து அவனை கரை சேர்த்துட்டே அவன் வைகுண்டம் போயிட்டான். ஆனா இப்ப என்னுடைய யாகம் கெட்டு போயிடுத்து. இந்த யாகத்துக்கு ஏற்பட்ட தோஷத்தை கலங்கத்தை நிவர்த்தி பண்ணி இந்த யாகத்தை நீ ஏற்றுக்கொள்ள வேணும்னு பிரார்த்திக்க பெருமாள் சொன்னார், உன்னால நிறுவப்பட்ட இந்த தீர்த்தம் என்னுடைய அனுகிரக விசேஷம் பெற்ற தீர்த்தம், அதுல போய் நீ நடந்த பிராயசித்தத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு தீர்த்தாமாடிட்டு வந்து அந்த தீர்த்தத்தை கொண்டாந்து இதுல சேரு, இந்த தோஷம் போயிடும்னு பெருமாள் சொல்லவே அப்படியே பண்ணினானவன். உடனே அந்த யாகத்துல ஏற்பட்ட தோஷம் போயிடுத்து. பெருமாள் இவன் கொடுத்த அபிஷம் வாங்கிட்டார். யாகம் நல்லபடியா பூர்த்தி ஆயிடுத்து. இந்திரனுக்கு சந்தோஷம் தாங்கல. பெருமாளை விழுந்து சேவிக்கிறான், கை கூப்புறான், பல பிரதட்சணங்கள் பண்றான். பெருமாளை விழுந்து விழுந்து சேவிக்கிறான். சரி, நீ சேவிச்சதெல்லாம் போறோம், எதுக்கு என்ன கூட்ட சொல்லுன்னாரு பெருமாள். ஒண்ணுமில்ல, உனக்கே தெரியும் நான் நிறைய யாகங்கள்லாம் பண்ணினவன், சதக்கிரத்தோன்னு பேர், எனக்கு 100 யாகம் பண்ணவேன்னு பேரு. உனக்கு ஒரு யாகம் பண்ணி உன்னை ஆராதிக்கணும்னு தோணித்து பண்ணேன், அதை நீ ஏத்துட்ட, அது போறேன் எனக்கு, உன்னை நேரம் சேவிச்சுட்டேன், அது போறேன் எனக்கு அப்படின்னா. சரி, வேற ஏதான வேணும்னா கேளுன்னாரு பெருமாள். ஒண்ணுமில்ல, என் கையால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட இந்த தீர்த்தம் என்னோட பெயரோட விளங்கணும், இதுக்கு இந்திர தீர்த்தம்ன்ற பெயர் நிலைக்கணும், இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறவாளுக்கு பாவம் போனோம், இந்த தீர்த்தத்துல தீர்த்தமாடுறவன் உன்னை வந்து சேவிக்கிறவனுக்கு நீ மோட்சம் கொடுக்கணும் அப்படின்னு வரம் கேட்டான். சதீர்த்தஸ்ய சதேவேந்திரோ ததௌ வரமனுத்தமம் மம நாம்னா கிருதம் தீர்த்தம் பவிஷ்யதி ந சம்சயः அத்ரயே து நிமஜ்ஜந்தி தேஷாம் முக்திர்ன சம்சயः. இந்திரன் இந்த தீர்த்தத்துக்கு என்னுடைய பேர் இருக்கணும்னு கேட்டான். சரி, அப்படியே ஆக கடவுது, இந்த புஷ்கரணிக்கு இனிமேல் இந்திர புஷ்கரணின்னு பேருன்னுட்டார் பெருமாள். அதுல இருந்து தீர்த்தத்துக்கு இந்திர தீர்த்தம் இந்திர புஷ்கரணின்னு பேரு. மம நாம்னா கிருதம் தீர்த்தம், என்னோட பேர்ல இருக்கணும்னு கேட்டான். பவிஷ்யதி, வருங்காலத்துல என் பேர்ல இந்த தீர்த்தம் வழங்கப்படணும்னு சொன்னான். இன்னைக்கு வரைக்கும் நாம அதை இந்திர தீர்த்தம் தான் சொல்லிட்டு இருக்கோம். நான் சம்சயா, சந்தேகமே வேண்டாம் இதுல. அத்திர ஏதோ நிமஜ்ஜந்தி தேஷாம் முக்திர்னு சம்சயா, அதுல எவன் மூழ்கி தீர்த்தம் ஆடுறானோ அவனுக்கு மோட்சம் கொடுக்கணும்னா சரி பெருமாள் கொடுக்குறேன்னு விட்டார். இந்திர தீர்த்த தட்டாரம் ஏத்வ யஜத் புருஷோத்தமம். இந்திரன் சொல்றான், இப்போ அந்த தீர்த்தத்துக்கு இவன் பேர் வரணும்னு கேட்டான், பெருமாள் கொடுத்துட்டாரோ இல்லையோ, அதை ஒரு முறை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான் இந்திரன். இது என்னுடைய தீர்த்தம், நான் பிரதிஷ்டை பண்ண தீர்த்தம், நீ சொன்னபடி இந்திர தீர்த்தம் பேர் வந்துடுத்துன்னு சொல்லி தன்னைத்தானே எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறான் இந்திரன். இந்திர தீர்த்த தட்டாரம் ஏ யஜத் புருஷோத்தமம், இந்திர தீர்த்தத்தினுடைய கரையிலே புருஷோத்தமனாக இருக்கக்கூடிய உன்னை யாகத்தின் மூலமாக நான் ஆராதித்தேன், நீ வந்தாய், என்னை அனுகிரகம் பண்ணினாய், உனக்கு நன்றி அப்படின்னு தன் பேர் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டான் இந்திரன். அதுல இருந்து இந்திர தீர்த்தம் இதற்கு பேர் வந்தது. இந்திரன் இங்க எப்படி வந்து யாகம் பண்ணான் அப்படின்னா, இந்திரோ தேவகணை சார்த்தம், தேவகணங்களோடு கூட வந்து இந்திரன் இங்க யாகம் பண்ணினான். இந்திரன் ஒருத்த மட்டும் வரல, எல்லா தேவர்கள் 33 கோடி தேவர்கள்னு சொல்லக்கூடிய அத்தனை பேரையும் அழிச்சுட்டு வந்தான். அதனால தேவகணங்களோடு கூட பெருமாள் இங்கே சேவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்றது இங்க சரித்திரம். இதெல்லாம் எம்பெருமானுடையதான ஸ்தல புராணங்கள். இப்படி யக்ஞ சர்மாவுக்கு சாப விமோசனம் கொடுத்து மோட்சம் கொடுத்தான். இந்திரனுடைய பிரம்மத்தி போய் இந்திரன் கேட்ட வரத்தை கொடுத்தோ தீர்த்தத்துக்கு இந்திர புஷ்கரணின்னு பேரை கொடுத்தோ அதை புண்ணிய தீர்த்தமாக்கி அதுல தீர்த்தமாடுறவாளுக்கு பாவம் போய் மோட்சம் தரக்கூடியதான சக்தியை கொடுத்தான். அதோடு கூட பூமி பிராட்டியை பாலனம் பண்ணி கொண்டு பூமி பாலகனா 2 பிராட்டிகளுக்கும் நடுவே ஆச்சரியமா சயனிச்சென்றிருக்கான் பெருமாள். இந்த கஷேத்திரத்துக்கு நம்முடைய ஆச்சாரியரான சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யக்காரர் வந்தார். ராமானுஜருக்கு திவ்ய பிரபந்தத்திலும் ஆழ்வார்களிடத்திலும் திவ்யதங்கள்லயும் ரொம்ப ஆசை, கொள்ள கொள்ள ஆசை. எப்பவும் பிரபந்தம் சொல்லிட்டே இருப்பார், எப்பவும் பிரபந்தத்தினுடைய அர்த்தத்துல ஆழங்கால் பட்டுட்டே இருப்பார், எப்பவும் திவதேசங்களுக்கு போனோம், பெருமாளை சேவிக்கணும், இதேதான் ஆசை அவருக்கு மனசுல. எப்ப சமயம் கிடைச்சாலும் திவதேச யாத்திரை போகணும்னு தான் அவருக்கு ஆசை.
அப்படி ஆழ்வார்கள்ல இவருக்கு எல்லா ஆழ்வார்களிடத்திலும் அத்தனை ஆசை. அதுவும் நம்ம ஆழ்வார்னா ரொம்ப பிடிக்கும் இவருக்கு. நம்மாழ்வாருடைய அவதார ஸ்தலமா இருக்கக்கூடிய ஆழ்வார் திருநகரிக்கு போய் ஆழ்வாரை சேவிக்கணும், அவரால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திருப்பதிகளை எல்லாம் சேவிக்கணும். நாத சுவாமிக்கு ஒரு திவதேச யாத்திரை பிளான் பண்ணினார் சுவாமி. ஸ்ரீரங்கத்திலேருந்து நடந்தே போனார், சிஷ்யா எல்லாம் கூட போறா. போறச்ச ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆழ்வார் திருநகரி போகக்கூடிய திசையில முதல்ல எந்த திவதேசம் வருதோ அந்த திவதேசத்திலேருந்து அப்படி வரக்கூடிய வழியில இருக்கிற திவதேசங்களை எல்லாம் சேவிச்சுட்டு வந்தார். ஆனா இவருக்கு மனசெல்லாம் திவ்ய பிரபந்தம்னா பிடிக்கும், பெருமாள்னா பிடிக்கும், திவதேசம்னா பிடிக்கும். திவதேசமா தான் சேவிச்சுட்டு இருக்கார், ஆழ்வார் பாசுரங்களை கொண்டு பெருமாள் அனுபவிச்சுட்டு இருக்கார். இருந்தாலும் இது எல்லாத்தையும் விட எதோ ரொம்ப ஆசைன்னா எப்போ திருப்புலி ஆழ்வார் அடியில போய் நம்ம ஆழ்வாரை சேவிக்க போறோன்றதுல கொள்ள ஆசை இருக்கு. அதனால வழியில பாக்குறவாளையெல்லாம் ஆழ்வார் திருநகரி வந்துட்டா இன்னும் எவ்வளவு தூரம், இன்னும் எவ்வளவு தூரம் போனா ஆழ்வார் கோயில் வரும், இன்னும் எவ்வளவு தூரம் போனா ஆதிநாதன் கோவில் வரும்னு கேட்டுட்டே இருக்காரு பாக்குறவாளையெல்லாம். அந்த மாதிரி இந்த கோவில் வாசல்ல யாரையான கேட்கலாம் அப்படின்னு பெருமாளை சேவிச்சுட்டு, திருப்புலிங்குடி பெருமாளை சேவிச்சுட்டு வெளியில வந்தார். வந்தா ஒரு 5 வயசு பொண்ணு, ஸ்ரீ வைஷ்ணவ பொண்ணு, 5 வயசு பொண்ணு, பட்டு பாவாடை சட்டையெல்லாம் போட்டு குழந்தை அழகா இருக்கா. கோவில் வாசல்ல அந்த குழந்தையோட அம்மா நெல்லை உளத்தின்னு இருக்கா. அந்த ஊர் பக்கம்லாம் அதை நெல்லை வாட்டுறதுன்னுவா. அந்த மாதிரி நெல்லை உளத்தின்னு இருக்கா. இந்த குழந்தை அழகா காலால நெல்லை உளத்தின்னு இருக்கு. நேரம் இந்த குழந்தை கிட்ட வந்தார் சுவாமி ராமானுஜர். வந்து, குழந்தை இங்க வாடாக்கண்ணா, இங்க இருந்து திருக்குறுகூர் எவ்வளவு தூரம் தெரியுமா உனக்கு? திருக்குறுகூர்னா ஆழ்வார் திருநகரி, எவ்வளவு தூரம் தெரியுமா உனக்குன்னு கேட்டார் அந்த குழந்தைய. அந்த குழந்தை சொல்லிட்டு, முக்கோல் ஏந்தி துவராடை அணிந்த மூதறிவாளா, கூவுதல் வருதல் பாசுரம் தெரியாதோ அப்படின்னு அந்த குழந்தை. சுவாமிக்கு தூக்கி வாரி போட்டது. என்னடா 5 வயசு குழந்தைன்னு பார்த்து கொஞ்சம் இருக்கும், இந்த குழந்தை எப்படி பேசுறது? முக்கோல் ஏந்தி துவராடை அணிந்த மூதறிவாளா அப்படின்னு 3 பேர் சொல்றது சுவாமிக்கு. அது 5 வயசுல. விசிஷ்டாத்வைத சன்னியாசின்றதுக்கு அடையாளமா கையில திருதண்ட வச்சுருக்கீர். சன்னியாசின்றதை நிரூபிக்கும்படியா காஷாய வஸ்திரம் தரிச்சுருக்கீர். மூதறிவாளன் மகாஜ்ஞானியா இருக்கீர். வேத வேதாந்த சாஸ்திர அருளி செயல் பாரங்கதமான ஒரு மகாஜ்ஞானியா விலட்சணமான மகாவித்வானா இருக்கீர். கூவுதல் வருதல் தெரியாதோ அப்படின்னு உடனே சுவாமிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுது. பேசுறது குழந்தையா தாயாரா அப்படின்னார் சுவாமி. என்ன அர்த்தம் அப்படின்னா, கூவுதல் வருதல் செய்யாயே அப்படின்னு ஒரு பாசுரத்துல இந்த பெருமாளை பார்த்து நம்மாழ்வார் பிரார்த்திக்கிறார். வடிவினை இல்லா மலர்மகள் மற்றும் நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. பெருமாளை சேவித்தார் நம்மாழ்வார். ஸ்ரீதேவியும் பூமிதேவியும் உன் காலை பிடிச்சு விட்டு இருக்கா, அந்த மாதிரி எனக்கும் பிடிச்சு விடணும்னு ஆசையா இருக்கு. நான் என்னைக்கு வந்து உன் கால் மாட்டில் உட்காந்துட்டு உன் காலை பிடிச்சு விடுறது, அதுக்கு நீ ஒரு நாள் என்ன சீக்கிரம் கூட்டுக்கோன்றார். அப்படின்னா பெருமாள் திருவடியை தொட்டு கைங்கரியம் பண்ணக்கூடியதான பாக்கியம் நமக்கெல்லாம் எப்ப கிடைக்கும்? ஸ்ரீவைகுண்டத்துல கிடைக்கும். அப்ப என்ன எப்போ ஸ்ரீவைகுண்டத்துக்கு கூட்டுக்க போறேன், எனக்கு எப்போ மோட்சம் தர போறேன்னு ஆழ்வார் கேட்கிறார். அது என்ன கூவுதல் வருதல் அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகக்கூடிய இந்த ஜீவன் முதல்ல போய் பெருமாளை சேவிக்கிறது. தூரத்தில இருந்து சேவிச்சுட்டே போறச்ச பெருமாள் கூவுகிறான், கண்ணா ஷடகோபா வா அப்படின்னு பெருமாள் கூவுறானாம். நீ கூவணும், நான் வரணும், நீ என்ன சேர்த்து கட்டிக்கணும், அப்போ நான் உன் திருவடியை இதே மாதிரி பிடிச்சு விடுவேன் அப்படின்னு ஆசைப்படுறார் ஆழ்வார். அதனால கூவுதல் வருதல் செய்யாயேன்ற பாசுரம் உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டது. அதுக்கும் இவர் கேட்ட கேள்விக்கு என்ன சம்பந்தம்னா, ஆழ்வார் திருநகர் எவ்வளவு தூரத்துல இருக்குன்னா கூவினால் வரும் தூரத்தில் இருக்கிறது. இங்க இருந்து ஷடகோபா அப்படின்னா ஆழ்வார் திரும்பி பார்ப்பார், அங்க இருந்து ராமானுஜான்னா உமக்கு கேட்கும். அதனால ஆழ்வார் திருநகரி கூவினால் வரும் தூரத்தில் இருக்கிறது. கூப்பிடுற தூரத்துலதான் இருக்கு சுவாமி, நெருங்கிட்டீங்க, ஒரு க்ஷணம் தான், அப்படி ஜம்ப் பண்ணா அப்படி போயிடலாம் அப்படின்ற மாதிரி. குழந்தை கிட்ட வந்துட்டீங்க, இங்க பக்கத்துலதான் இருக்கு, ஒரு 1/4 மணி நேரத்துல போலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லாமல் ஆழ்வாருடைய பாசுரத்தை மேற்கோள் காட்டி கூவுதல் வருதல் கூட தெரியாதோன்னு கேட்கறதுன்னா, இந்த ஊர்ல 5 வயசு பெண் குழந்தைக்கே இவ்வளவு அருளி செயல் ஞானம் இருக்கும் போது இந்த குழந்தையினுடைய அம்மா பாட்டி இந்த மாதிரி பெரிய ஸ்ரீ வைஷ்ணவ பெண்மணிகள்லாம் எந்த அளவுக்கு அருளி செயல் ஆழங்கால் பட்டவாளா இருப்பா. கோவில்ல அத்தியாபகாலா இருக்கக்கூடிய புருஷ அத்தியாபக சுவாமிகள்லாம் எவ்வளவு ஆழங்கால் பட்டவாளா இருப்பா. ஆழ்வாருடையதான ஒரு அனுபவம் இந்த சின்ன குழந்தைக்கும் இந்த வயசுலயே இருக்கே அப்படின்னு சுவாமி ரொம்ப ஆச்சரியப்பட்டு ஒரு க்ஷணத்துல அந்த குழந்தை ஆழ்வாராவே நினைச்சுட்டு அப்படியே சாஷ்டாங்கமா அந்த குழந்தையோட காலில் விழுந்து சேவிக்கிறார் சுவாமி. இதை நிறைய பேர் ஒத்துக்க மாட்டான். ஒத்துக்கலன்னா பரவாயில்ல, அதாவது சுவாமி சன்னியாசி, 5 வயசு பொன் குழந்தை, அதை போய் சுவாமி சேவிச்சாரா அப்படின்ற விசாரம் எல்லாம் இருக்கும். சுவாமி எல்லாம் எப்படின்னா, ராமானுஜர்லாம் சாட்சாத் ஆழ்வார். கலியன் என்ன சொல்றார் திருக்கண்ணபுரம் பதிகத்துல,
கணபுரம் கைதொழும் பிள்ளையை பிள்ளை என்று எண்ணப் பெறுவரே கொஸ்டின் மார்க். திருக்கண்ணபுரம் அப்படின்னு சொன்னா உடனே அந்த திசையை நோக்கி ஒரு குழந்தை கையை கூப்பிடுறது. அந்த குழந்தைய நீ போய் குழந்தைன்னு நினைக்கலாமோ? அத பெரிய சுவாமின்னு நினைச்சு உடனே காலில் ஊந்துட வேண்டாமா? அதனால இங்கே பாவம் தான் முக்கியமே ஒழிய இவர் சன்னியாசி, அது குழந்தை, பையன், பொண்ணு, புருஷாஸ்திரி அதெல்லாம் கிடையாது. இந்த குழந்தைக்கு இருக்கக்கூடிய அருளை செயல் ஞானம் 5 வயசுல நமக்கு இருந்ததா அப்படின்றதுதான் சுவாமியினுடையதான ஒரு திருவுள்ளம். உடனே அந்த குழந்தை காலில் ஊந்து சேவிச்சார் அப்படின்னு சொல்றா. அப்பேற்பட்டதான ஒரு ஆச்சரியமான அருளை செயல் ஞானத்தோட கூட அர்ச்சக சுவாமியினுடைய குழந்தை விளையாடி திரிந்த ஆச்சரியமான திவதேசம் இந்த எம்பெருமானுடைய திவதேசம். இப்படி இந்த கஷேத்திரத்துக்கு நிறைய பெருமைகள் உண்டு. இங்கே கோவில்னு பார்த்தா வயல் திருப்புலிங்குடி ஆயினார் ஆழ்வார். அப்படின்னா வயல்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய திருப்புலிங்குடின்னு. அன்னைக்கு ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணின வார்த்தை சத்தியம் மாறாமல் இன்னைக்கு வரைக்கும் கழனிகளுக்கு நடுவே வயல்களுக்கு நடுவே தான் இருக்கு திருப்புலிங்குடி. மற்ற ஊரெல்லாம் அப்படியே டவுன்லயே இருக்கும். இந்த திருப்புலிங்குடி மட்டும் சன்னதில இருந்து சுத்தி பார்த்தா எல்லா பக்கமும் வயல் தான் தெரியும். மிஞ்சி போனா தார் ரோடு தெரியும் நடுவில், அவ்வளவுதான், வேற ஒன்றும் தெரியாது. ஒரு வீடு பார்க்க முடியாது இங்க. அப்படி இன்னைக்கும் வயல்களாலே சூழப்பட்டதாக இருக்கக்கூடியது திருப்புலிங்குடி. திருக்கோளூரை போல திருக்குறுங்குடியை போல ராஜகோபுரம் இல்லாமல் மொட்டகோபுரம் தான் இங்க அழகா இருக்கு. அதுக்குள்ள போனா பெரிய முகப்பு மண்டபத்தோடைய கூட பெருமாள் கர்ப்ப கிரகத்துல பெரிய திருமேனியோட சயனிச்சுட்டு இருக்கார். பெருமாளுடைய விமான பிராகாரத்தை சுத்தி வரைச்ச பெருமாளுடைய திருவடிகளுக்கிட்ட இருக்கக்கூடியதான படியில நின்று சேவித்தா அந்த ஜன்னல்ல முழு பெருமாள் திருமேனியும் பெருமாளுடைய உள்ளங்காலும் சேவையாருதுன்றது ரொம்ப விசேஷமான சேவை இங்கே. மற்றபடி விஸ்வக்சேனர் ஆழ்வாராச்சாரியெல்லாம் எல்லாம் எழுந்தருளி இருக்கா. பெருமாள் உற்சவர் எழுந்தருளி இருக்கார். இப்பேற்பட்டதான இந்த எம்பெருமானுடைய சரித்திரம் கேட்ட மாத்திரத்துல நமக்கெல்லாம் பாவத்தை போக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. இந்த எம்பெருமான் விஷயமான ஆழ்வார் பாசுரம் ரொம்ப அற்புதமான அனுபவம். அதை தனியா இன்னொரு உபன்யாசத்துல பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாலே இந்த திவதேச விஷயமான தியான ஸ்லோகத்தை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன் அடியன். ஸ்ரீமத் காசின பூபதி ச பகவான் ஸ்ரீதிந்திரிணி மந்திரே பூர்வாசாவதனோ புஜங்கசயனः பத்மோத்பவா சங்கதः श्रेष्ठे वरुणराजतीर्थो विलसते तीरे दयावारिधिः रेजे श्रीश्रुतिसारशेखरलसन्मूर्तिः प्रचेतश्रितः ஸ்ரீமத் காய்சின பூபதிஹி, காய்சின வேந்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாள். அவன் யாருன்னா சாட்சாத் பகவான். அவன் ஸ்ரீமன் நாராயணன். பிராட்டியோடு கூடிய காய்சின வேந்தன் சொல்லக்கூடிய பகவான். ஸ்ரீ திந்திரிணி மந்திரே, திந்திரினா புளிய மரம், மந்திரம் அப்படின்னா கோவில். ஸ்ரீ திந்திரிணி மந்திரம் அப்படின்னா திருப்புலிங்குடின்னு சொல்லக்கூடிய ஆலயத்தில் பூர்வ ஆஷாவதனோ கிழக்கு திசையை நோக்கியவாறு திருமுக மண்டலத்தை வைத்துக் கொண்டு புஜங்க சயனகா ஆதிசேஷன் மேல சயனித்துக் கொண்டு பத்மோத்பவா சங்கதகா தாமரை மலரிலிருந்து தோன்றியவளான மலர்மகள் நாச்சியார்னு சொல்லக்கூடிய பிராட்டியோடைய கூட சிரேஷ்டே வாருண தீர்த்தராஜ விலசத்து, ரொம்ப சிரேஷ்டமான வருண தீர்த்தம்னு சொல்லக்கூடிய இந்த இந்திர தீர்த்தத்தினுடைய கரையிலே விலசத்து விளங்கிக் கொண்டு தயாவாரிதிகி கருணை கடலாக ரேஜே திகழ்கிறான். ஸ்ரீ ஸ்ருதி சாரசேகர லசன்மூர்த்திகி பிரச்சேதஸ்ரிதா. பிரச்சேதஸ் அப்படின்னா வருணன்னு பேரு. வருணனுக்கு அனுகிரகம் பண்ணின மூர்த்தியாக ஸ்ரீ ஸ்ருதிசார சேகர விமானம்னு சொல்லக்கூடியதான வேதசார விமானத்தினுடைய நெழில பெருமாள் இங்க விளங்குகிறார், சயனித்துக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஆச்சரியமா இந்த தியான ஸ்லோகம் வர்ணிக்கிறது. திருப்புலிங்குடின்னு சொல்லக்கூடியதான இந்த திவதேசத்திலே எம்பெருமான் காய்சினவேந்தன் என்கிற திருநாமத்தோடு கூட மலர்மகள் நாச்சியாரோடு கூட வேதசார விமான நிழல்ல தீர்த்தங்களில் சிறந்த தீர்த்தமான வருண தீர்த்த கரையிலே ஆதிசேஷன் மேல பள்ளி கொண்டிருக்கக்கூடிய கிழக்கு நோக்கிய திருமுக மண்டலத்தோடு கூட கருணை கடலாக இங்க சேவை சாதிக்கிறான். அந்த எம்பெருமான் நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணட்டும் அப்படின்னு இந்த தியான ஸ்லோகம் பிரார்த்திக்கிறது. ஸ்ரீமத் காய்சின பூபதிஹி ச பகவான் ஸ்ரீதிந்திரிணி மந்திரே பூர்வாஷாவதனோ புஜங்கசயனः பத்மோத்பவா சங்கதः श्रेष्ठे वारुण तीर्थराज विलसते तीरे दयावारिधिः रेजे श्री श्रुतिसारशेखरलसन्मूर्तिः प्रचेतश्रितः. உடுவினை படைகள் வல்லையாய் அமரர்க்கு இடர்கெட அசுரர்கட்கு இடர்சை கடுவினை நஞ்சே என்னுடை அமுதே கலிவயல் திருப்புலிங்குடியாய்
வடிவினையில்லா மலர்மகள் மற்றை நிலமகள் பிடிக்கும் மெல்லடியை கொடுவினையேனும் பிடிக்க நீ ஒரு நாள் கூவுதல் வருதல் செய்யாயே. ஸ்ரீநகர்யாம் மகாபுர்யாம் தாமிரபரன் யுத்தரே தடே இந்திரிணி மூலதாம்னே ஸ்ரீஷடகோபாய மங்கலம். சீரார்த்தூப்புள் திருவேங்கடமுடையான் திருவடிகளே சரணம்.